ஆக்சுவலா ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம், இல்லை பண்ணோம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம். எதுலையாவது ஒன்று அப்ளை பண்ணி என் கையில் ஒரு பேப்பர் வேணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து இருக்குது. ஆக்சுவலா இந்த ஜிஎஸ்டி வந்து சில பேர் வந்து பயப்படுறாங்க. ஒரு பணம் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு திரும்ப அங்கேருந்து கவர்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு வெளியில போதுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு கொஞ்சம் வலிக்கட்டா சரி. இப்போ ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஃபினான்ஷியலில் வந்து ரொம்ப ப்ராப்பராக பண்ணாமல் அவங்க ஸ்டோரி 3 லெவலுக்கு பிரச்சனைலாம் நீங்கள் எதாவது பார்த்துருக்கீங்களா? இந்த ஃபினான்ஷியல்னால அவங்க எவ்வளோ ப்ராசஸ் ஃபேஸ் பண்ணிக்கலாம். உங்க கஸ்டமர் கிட்ட இருந்து வர வேண்டிய பணத்தோட லிஸ்ட் கொடுங்க அப்படின்னு கேட்டா அந்த லிஸ்ட் இருக்கிறது இல்லை. சொல்லப்போனா நிறைய பேர் ரஃப் நோட்ல இந்த சின்ன சின்ன பேப்பர்ல இப்படி எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. நீங்க பண்ணது இது ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நான் சொல்றேன். இது ரொம்ப ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நான் கேட்டகரைஸ் பண்ணா அந்த இத பார்த்து வச்சு நீங்க எதை சொல்லுவீங்க? நீங்க வந்து கொடுக்க போற சர்வீஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம பெரிய போர்டு, பயங்கரமான இன்டீரியர், என்ன உங்களுக்கு கோட்டை சுட்டு நீங்க வந்து போறது காரு அப்படின்னு எல்லாம் போட்டு Hi guys, this is the Apex Seat by the Apex SK. எஸ், என்னடா புதுசாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இந்த Apex Seatன்னு ஒரு பாட்காஸ்ட் ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து சும்மா இந்த ஃபேக் இன்ஃப்ளூயன்சர்ஸ், ஃபேக் குரு அவங்களாம் பற்றி இல்லாமல் த ரியல் ஒன்ஸ் மட்டும்தான் இந்த Apex Seat ப்ரோக்ராமுக்கு நம்ம இன்வைட் பண்ண போகிறோம். ஸோ எல்லாரும் வந்து பிஸ்னஸில் பெரிய ஆள் ஆகணும், லைஃப்பில் அச்சீவ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனால் முக்கியமான பேசிக்ஸை வந்து கற்றுக்கவே மாட்டாங்க. அதுதான் இந்த ஃபைனான்ஷியல் லிட்ரஸி. ஒரு பிஸ்னஸ்க்கு முக்கியமானது அதோட ஃபைனான்ஷியல் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்றது தான். அதை எப்படி கோராக நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பண்ணலாம், எப்படி கற்றுக்கலான்றது தான் இந்த பாட்காஸ்ட்டில் ஃபுல் ஃப்ளெஜ்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கம்பெனி எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், ஜிஎஸ்டினா என்ன, ஜிஎஸ்டி யாருக்கெல்லாம் வேணும், இன்கம் டேக்ஸ் நான் ஃபைல் பண்ணலாமா, இந்த மாதிரி எக்கச்சக்க கேள்வி உங்களுக்கு இருக்கும். அதெல்லாம் தான் இதில் அட்ரஸ் பண்ண போகிறோம். ட்ரஸ்ட் மீ கைஸ், இந்த ஃபேக் பிஸ்னஸ் டிப்ஸான எபிசோடாக இது இருக்காது. எவ்ரிதிங் இஸ் ரியல் வேல்யூ மட்டும் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ லெட்ஸ் வெல்கம் வினோத் பாபு சார். சார், வெல்கம் டு தி ஷோ சார். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. சார், ஃபர்ஸ்ட் நம்ம ஆடியன்ஸ்க்கு வந்து உங்களை பற்றின ஒரு ஷார்ட் இன்ட்ரோ நீங்களே சொல்லிடுங்க. ஏன்னா உங்களை பற்றி நீங்கள் சொல்கிறது தான் இங்கே கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் கோ. என்னோட பேர் வினோத் பாபு. நான் வந்து ஒரு டாக்ஸ் கன்சல்டன்ட். இந்த ஃபீல்டுக்கு வந்து எப்படி வந்தேன் அப்படின்னா, பல சிறு குறு தொழில் நிறுவனங்களில் வந்து அக்கௌண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் இந்த மாதிரி பல ரோல் பார்த்துட்டு அப்புறம் 2017 தான் இந்த டாக்ஸ் கன்சல்டிங் ஏஜென்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். வின் அக்கௌண்டிங் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிற பேரில். எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2770 கிளைண்ட் இருக்காங்க as of now. ஸோ பல சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் அண்ட் கம்பெனி செக்ரட்டரிஸ் அவங்களோட சப்போர்ட் வழியாக நாங்கள் வந்து இந்த நிறுவனத்தை வந்து ஒரு 20க்கும் மேற்பட்ட எம்ப்ளாயீஸ் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்குறோம். இதுதான் நான். ஸோ நான் பல்வேறு பிஸ்னஸ் ஓனர்கள் கூட வந்து பழகிட்டே இருக்கிறதால ரியல் டைம் மிஸ்டேக்ஸ், என்ன மாதிரி தவறுகள்லாம் பண்ணுறாங்க, எதை நாங்கள் சரி பண்ணணும்னு நினைக்கிறோம், எது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, இப்படி எல்லா விஷயங்களையும் பார்க்குறதால ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல வேல்யூ ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து நான் நம்புகிறேன். நீங்கள் ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கீங்க. ஸோ உங்களோட முயற்சிக்கும் சேர்த்து பாராட்டுகளை சொல்லிக்கிறேன். சார், இன்ட்ரோ வந்து ப்ராப்பராக நீங்கள் கொடுத்துருக்கீங்க. எல்லாருக்கும் வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்றது புரிஞ்சிருக்கும். ஸோ லிட்டரலாக இன்னைக்கு வந்து உங்களுக்கே தெரியும், இன்னைக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து வேலைக்கு போகிறதையும் அவாய்ட் பண்ணிட்டு நான் வந்து ஒரு ஃப்ரீலான்சராக ஆரம்பிப்பேன், நான் வந்து பிஸ்னஸ் தான் ஆரம்பிக்க போகிறேன்றாங்க. ஏன்னா நானும் அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் ஆரம்பித்தேன். பட் இங்கே நிறைய பேர் ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறாங்க. இது நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் தேவையில்லை, இல்லை சம் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் நீ கம்பெனி ஆரம்பிக்கலாம், ஆரம்பிக்கக்கூடாது, சேல்ஸ் நடத்தக்கூடாது. ஆக்சுவலாக ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம், இல்லை பண்ணோம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, இது ஒரு பேசிக்கான கொஸ்டின் தான். ஆனால் இருந்தாலும் இந்த கொஸ்டினுக்கே நமக்கு ஆன்சர் தெரியாத போது நிறைய பேர் தான் அங்கே ராங் பண்ணுறாங்க. ஸோ நான் பொதுவாக என்ன நடக்குது அப்படின்னா, இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்க வராங்கல்ல, வரும்போது அந்த பிஸ்னஸ்க்கு எவிடெண்ட்டாக நமக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டே வந்து என்ன பண்ணிடுறாங்க, எதுலையாவது ஒன்று அப்ளை பண்ணி என் கையில் ஒரு பேப்பர் வேணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து எப்படி குழந்தை பிறந்தோடனே ஒரு பர்த் சர்டிஃபிகேட் வாங்குறது ஒரு பேரண்ட்டுக்கு ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டு, அதுதானே இந்தியாவில் ஒரு குழந்தை பிறந்தது அப்படிங்கிறதுக்கு அடையாளம். அதே மாதிரி சொந்தமாக தொழில் ஸ்டார்ட் பண்ணுறவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃப் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு வராங்க. வரும்போது என்ன பண்ணிடுறாங்க, அது எடுக்கும்போது நம்ம இப்போ ஒரு ஜிஎஸ்டி எடுக்கிறோன்னா அதுக்கு ஒரு சட்டத்திட்டம் இருக்கும்,
எம்எஸ்எம்இ எடுத்தால் அதுக்கு ஒன்று இருக்கும், பிஎஃப்இஎஸ்சிக்கு ஒன்று இருக்கும். அந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் என்ன அப்படிங்கிறதே புரியாமல் தெரியாமல் நம்பர் எடுத்துடுறாங்க. எடுத்துக்கிட்டு அதை கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியாமல் என்ன பண்ணிடுறாங்கன்னா நிறைய அபராதங்கள், ஃபைனு, அது இதுன்னு சொல்லிட்டு அப்படியே போகுது. ஸோ அந்த ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் வந்து அந்த பிகினிங் ஸ்டேஜ்லேயே வந்து நிறைய பேருக்கு வந்து கிடைக்கிறது இல்லை. ஏன்னா நிறையா எங்கள் ஃபீல்டில் உள்ளவங்களுமே வந்து நிறைய இடத்துல என்ன ஆகுதுன்னா ஏதாவது ஒரு சர்வீஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே சில பேர் ராங்காக கைட் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் மோஸ்ட்லி வந்து நாங்கள் கரெக்டான வழியில் கொண்டு போய் தான் பிளான் பண்ணுவோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொழிலை 2 விதமாக பண்ணுவோம். ஒன்று ப்ராடக்ட்ஸ் வச்சு பண்ணுவோம், இல்லை சர்வீஸ் வச்சு பண்ணுவோம். ஸோ யார் ஒருத்தவங்க தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னாலும் ஒன்று குட்ஸு இல்லை சர்வீஸ் இல்லையா? இப்போ குட்ஸ் வச்சு பண்ண போகிறோன்னு வச்சுக்கிங்களேன். கவர்மெண்ட்டே என்ன சொல்லிட்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு 40 லட்ச ரூபா வரைக்கும் டேர்ன் ஓவர் நடக்கிற வரைக்கும் நீங்கள் ஜிஎஸ்டியே எடுக்க வேண்டாம் அப்படின்னு குட்ஸுக்கு வந்துருச்சு. சர்வீஸில் வருஷத்துக்கு 20 லட்ச ரூபா டேர்ன் ஓவர் பண்ணுற வரைக்கும் ஜிஎஸ்டிக்குள்ளே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி அங்கேயும் இருக்குது. இப்போ நம்ம மக்களுக்கு என்ன குழப்பம்னா டேர்ன் ஓவர்னு எதை சார் சொல்கிறீங்க? இப்போ உடனே பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து பார்த்துட்டு அப்படியே கிரெடிட் சைடில் உள்ள டோட்டல் எல்லாம் அப்பப்போ எடுத்து பார்த்துட்டு எனக்கு இவ்வளோ டேர்ன் ஓவர் தாண்டிட்டு அவ்வளோ டேர்ன் ஓவர் தாண்டிட்டு அப்படின்னு இருக்குது. டேர்ன் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் என்ன மீன் பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு கஸ்டமர்கிட்டேருந்து வந்த பணம் 20 லட்சத்தை தாண்டினால் அப்படிங்கிறது சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. உங்களுக்கு கஸ்டமர்கிட்டேருந்து வந்த பணம் 40 லட்சத்தை தாண்டினால் அப்படிங்கிறது குட்ஸுக்கு. ஓகேங்களா? அதை தான் டேர்ன் ஓவர். இப்போ நமக்கு பேரண்ட்ஸ் பணம் போட்டிருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் பணம் போட்டிருப்பாங்க, திரும்ப ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், இந்த அக்கௌண்ட்லேருந்து அந்த அக்கௌண்ட், அந்த அக்கௌண்ட்லேருந்து இந்த அக்கௌண்ட். இதெல்லாம் நம்ம வந்து டேர்ன் ஓவராக கன்சிடர் பண்ணக்கூடாது. ஒன்லி கஸ்டமர்கிட்டேருந்து வர்ற பணத்தை மட்டும்தான் நம்ம வந்து டேர்ன் ஓவராக கன்சிடர் பண்ணுவோம். சரிங்களா? இப்போது ஜிஎஸ்டிக்குள்ளேயே போகாமல் மினிமமாக பேசிக்காக ஒரு எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு ஈவன் ப்ரூஃப் கூட எதுவும் அப்லோட் பண்ண தேவையில்லை. நம்மளோட பேன் டீட்டெயில்ஸ், ஆதார் டீட்டெயில்ஸ், நம்ம என்ன கம்பெனி நேம் வைக்கணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு ஒரு நேமு, ஒரு அட்ரஸ்ஸு, அப்புறம் சாதாரணமாக ஒரு சேவிங்ஸ் பேங்க்கோட ஒரு அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுத்துட்டு நான் இந்த தொழில் தான் பண்ண போகிறேன் அப்படிங்கிற அந்த குட்ஸையோ சர்வீஸையோ அங்கே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணிவிட்டு நம்ம அந்த சர்டிஃபிகேட்டை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதை நார்மலாக ஃப்ரேம் பண்ணி நம்ம ஆஃபீஸ் ரூமில் வச்சுக்கிட்டு அந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் வந்து ரொம்ப பேசிக் லைசன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. எம்எஸ்எம்இக்கு இன்னொரு பேர் உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன். இது சாதாரணமாக ஓரளவு பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் உள்ளவங்க அவங்களே ஆன்லைனில் போயிட்டு பண்ணிக்கலாம். ஒருவேளை அது வந்து இல்லை அப்படின்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற டேக்ஸ் கன்சல்டன்ட்டோ ஆடிட்டரையோ கொடுத்து கூட அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு லைசன்ஸு. ஸோ இதை எடுத்துக்கிட்டு தான் நம்ம பிஸ்னஸ்குள்ளே வரோம். இப்போது அப்போ இது மட்டும் இருந்தால் போதுமா சார், நான் உடனே ஸ்டார்ட் பண்ணிடலாமா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து உங்களுக்கு வரும். ஆனால் அங்கேயும் சில பிரச்சனை இருக்குது. இப்போ ஒரு சாப்பாடு கடை வைக்கிறாங்கன்னு வச்சுக்கிங்க, சின்னதாக ஒரு மெஸ்ஸு, இல்லை ரோட்டில் ஒரு நிறைய ஃபுட் ஸ்ட்ரீட் எல்லாம் இப்போ எல்லா சிட்டிலையும் வந்துட்டு இருக்கு, இந்த மாதிரி வைக்கிறது, அதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு எம்எஸ்எம்இ எடுத்து வச்சாலும் இப்போ இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்காக சில லைசன்ஸ் இருக்கும். ஃபுட்டுன்னு வந்துட்டால் ஒரு ஃபுட் சேஃப்டி லைசன்ஸ் வேணும். ஒரு மெடிக்கல்னு வச்சுக்கிறீங்கன்னா அதுக்கு உண்டான டிஃபார்ம் படித்தவங்க கண்டிப்பாக ஒரு ஆளாக அப்பாயின் பண்ணிவிட்டு அந்த மெடிக்கல் ரன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்காக சில லைசன்ஸும் இருக்குது. அது உங்களுக்கு அப்ளிகபிளானு பார்த்துட்டு அதையும் எடுத்துகிட்டு தான் நீங்கள் வந்து பிஸ்னஸ்குள்ளே வரணும். ஆனால் எம்எஸ்எம்இ அப்படிங்கிறது பேசிக் லைசன்ஸ். இது மூலியமாக உங்களுக்கு நிறையா கவர்மெண்ட் சப்சிடிலேருந்து பேங்க் லோன் போகிறதுலேருந்து பல இடத்துல இது ப்ரூஃபாகவும் உதவுது. நிறையா மானியங்கள் வாங்குறதுக்கும் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதுதான் பேசிக்கான விஷயம். எல்லாருக்கும் ஒரு முக்கியமான பிரச்சனை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு இதெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வரணும். பட் இங்கே இன்னொரு ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ டைப்ஸ் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் நிறைய இருக்கு. சோல் ப்ரொப்ரேட்டர்ஷிப், பிரைவேட். இப்போ எல்லாம் வரவங்க நான் பிரைவேட் லிமிடெட் வந்தோடனே போட்டுக்குவா, என் பிரைவேட் லிமிடெட் தான் என் பேருக்கு முன்னாடி நல்லா இருக்கு, பேருக்கு முன்னாடி நல்லா இருக்கு, பிரைவேட் லிமிடெட் போடணும்ட்டு நிறைய பேர் இருக்காங்க. அதன் மூலமா சில ஆடிட்டர்ஸ் வந்து எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்றது இல்லை. ஆக்சுவலாக நான் பிரைவேட் லிமிடெட்னா பிரைவேட் லிமிடெட் கொடுத்துறது, பட் அவங்களுக்குன்னு ஒன்று சூட் ஆகும்ல, அதை பத்தி வந்து அவங்க சொல்ல மாட்டாங்க. யார் யாருக்கு எந்தெந்த மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் வேணும் அதை பத்தி நீங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இந்த டைப்ஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற கான்செப்டே எப்படி வந்தது அப்படின்னா, ஒன்று இதை வந்து எவ்வளோ கேபிட்டல் வச்சு செய்ய போகிறாங்க, எந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க போகிறாங்க,
அப்படிங்கிறத வச்சுதான் முதல்ல இது வந்தது. சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் அப்படின்னு சொல்றேன். என்ன ரொம்ப சிம்பிளா சொன்னா நான் சிங்கிள் ஓனர் தான் அப்படின்னு சொல்லிட்டு வர்றது சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப். பார்ட்னர்ஷிப்னா நான் இன்னொருத்தர் சேர்ந்து பண்றோம், மினிமம் 2 பேர் இருக்கணும், இல்ல 3 பேர் 4 பேர் 5 பேர் சேர்த்து பண்றோம். இது எல்லாமே பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற நேச்சர்ல வருது. அப்ப நிறைய பேர் வந்து கேபிட்டல் வந்து போட போறாங்க அப்படிங்கிறது தெரியுது. இப்போ இதே வந்து பிரைவேட் லிமிடெட் அப்படின்னா நான் ஆரம்பிக்கும் போதே ஒரு கார்பரேட் கம்பெனியா ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நேச்சர்ல போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டா பிரைவேட் லிமிடெட். கார்பரேட்டாவும் இருக்கணும், ஆனா நான் யார் கூடயும் சேர்ந்து பண்ணக்கூடாது அப்படின்னா அதுக்கும் ஆப்ஷன் இருக்கு. ஓபிசின்னு வச்சிருக்காங்க, 1% கம்பெனி அப்படின்னு இருக்கு. இப்படி விதவிதமா இருக்கு. ஆனா எடுத்த உடனே வந்து பிரைவேட் லிமிடெட் வேணுமா வேணாமா இந்த மாதிரி வந்து யோசிக்கணும்னா சில இண்டஸ்ட்ரியில வந்து தேவைப்படுது. அதாவது பிரைவேட் லிமிடெட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு, இப்போ ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப்போ பார்ட்னர்ஷிப்போ சாதாரணமாக ஒரு கூகுள்ல சர்ச் பண்ணா கூட அவங்க பற்றிய டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்காது. இப்போ இதே வந்து பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்படின்னா டைரக்டா அந்த கம்பெனி வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் அந்த வெப்சைட்ல வந்து பதிவாகுது. அப்போ அது ஒரு அரசாங்கத்தோட நேரடி கட்டுப்பாட்டுல வந்து அந்த கம்பெனிஸ் ஆக்ட் படி அந்த வெப்சைட்ல தான் அது வந்து இன்டெகிரேட் ஆகும். அப்ப நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப நீங்க வந்து ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றீங்க, இல்லைன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பண்றீங்க, ஒரு ஃபாரினருக்கு உங்க மேல ஒரு ட்ரஸ்ட் வரணும், அவங்க வந்து தேர்ந்தெல்லாம் ஒர்க் எடுக்கணும். இந்த மாதிரி உங்களோட தகவல்கள் வந்து நீங்க எவ்வளவு கேபிட்டல் போட்டிருக்கீங்க, எத்தனை பேர் சேர்ந்து பண்றீங்க, இது எல்லாமே ஒரு டிரான்ஸ்பரண்டா தெரியணும் அப்படின்னா பிரைவேட் லிமிடெட் மாதிரி கம்பெனியை ஆரம்பத்திலேயே எடுத்து ரன் பண்றது நல்லதுதான். நல்லது இல்லைன்னு சொல்லல. சம்டைம்ஸ் நான் பண்ற பிசினஸே ரொம்ப லோக்கலான பிசினஸ், எங்க ஊருக்குள்ள மட்டும் பண்றேன், இல்ல எங்க மாவட்டத்துக்குள்ள மட்டும் பண்றேன் அப்படிங்கிற பட்சத்துல அங்க நமக்கு வந்து பிரைவேட் லிமிடெட் எல்லாம் தேவையில்லை. ரெண்டாவது ரிஸ்க் அப்படிங்கிற விஷயத்தையும் இதை வந்து கிளாசிஃபை பண்ணுவோம். இப்ப நான் வந்து ஒரு 10 லட்ச ரூபா போட்டு ஒரு சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் சிங்கிள் ஓனர் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அதுல வர முழு லாபமும் முழு நட்டமும் எனக்கே சொந்தம். ஒருவேளை அந்த பிசினஸ்ல ரொம்ப கடன் வச்சு கட்ட முடியல அப்படின்னா என்கிட்ட சொந்தமா சொத்து பத்து இருந்தா அதையும் டச் பண்ணுவாங்க பேங்க். சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்ல அந்த ரிஸ்க் வந்து உண்டு. இப்போ இதே பார்ட்னர்ஷிப்ல வந்து இப்போ நீங்களும் நானும் சேர்ந்து ஒரு தொழில் போடுறோம், 50-50% வச்சுக்கோங்க. இதே 10 லட்சம் ஒரு உதாரணம் கொடுத்தீங்கன்னா நான் 5 லட்சம் நீங்க 2 லட்சம் போடுவீங்க. ஸோ நம்ம 2 பேருக்கும் இந்த 5-5 ரிஸ்க் வந்து இருக்கும். இப்போ நம்ம கடனை ஒழுங்கா கட்டலைன்னா ஏன் சொத்தை 5 லட்ச ரூபா எடுப்பாங்க, உங்க சொத்தை 5 லட்ச ரூபா எடுப்பாங்க. இங்க திருப்ப நம்மளோட பர்சனல் அசெட்டை வந்து ரிஸ்க் எடுக்கணும். இப்போ பிரைவேட் லிமிடெட் கம்பெனில வந்து என்ன ஆகுதுன்னா, நீங்களும் நானும் ஒரு டைரக்டர் அப்படிங்கிற போஸ்ட்ல ஒரு எம்ப்ளாயி மாதிரி ஆகிடுறோம். நம்ம வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், நாம 2 பேரும் சேர்ந்து அந்த கம்பெனியை வந்து ரன் பண்றோம். நம்ம வேலை பார்க்கறதுக்கு அந்த கம்பெனி நமக்கு வந்து சம்பளம் தரப்போகுது. இந்த ப்ரொப்ரைட்டர்ஷிப்லையும் பார்ட்னர்ஷிப்லையும் நம்ம ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி எடுப்போம். ஆனா பிரைவேட் லிமிடெட்ல நம்மளும் ஒரு எம்ப்ளாயி சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு எடுப்போம். ஸோ இன்கேஸ் அந்த கம்பெனியை வந்து நடத்த முடியல, அது கடன் ஆயிடுச்சு, கட்ட முடியல அப்படிங்கும் போது அந்த ரிஸ்க் நம்மளோட பர்சனல் சொத்துக்கு பாதிக்காது. கம்பெனிலேயே ஏதாவது சொத்து இருந்தா அதுலயே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கும். ஆனா ஆஸ் அ டைரக்டரா நம்ம வேணும்னே ஏதாவது தப்பான ஆக்டிவிட்டி பண்ணி நம்மளாலதான் அந்த லாஸ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கிற பட்சத்துல அது நம்மளோட பர்சனல் அசெட்டையும் டச் பண்ணும். ஸோ இந்த ரிஸ்க் எடுக்கிற மெத்தட் வந்து சேஞ்ச் ஆகுது. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கார்பரேட் கம்பெனிஸ் வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வச்சு தான் ரன் ஆகுது. அந்த கம்பெனிக்கும் சொல்லி ஓனர்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஓனர்ஸ் அப்படிங்கிறத ஷேர் ஹோல்டர்ஸாக தான் இருப்பாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, அதுக்கான டிவிடெண்டையும். ஸோ இந்த மாதிரி அதை போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்ன மாதிரி டெசிஷன் எடுக்குது அதை ரிவ்யூ பண்றது, அவங்களுக்கு பின்னாடி இது பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் பண்ணுவாங்க. என்னன்னா முழுக்க முழுக்க நல்லா படிச்ச திறமையான சிஓ சிஎஃப்ஓ அவங்கள வச்சு அவங்க வந்து ரன் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ இதே ப்ரொப்ரைட்டர்ஷிப் பார்ட்னர்ஷிப்னா நம்மளோட படிப்பு, நம்மளோட நாலேஜ், நம்மளோட அனுபவத்தை வச்சு நம்ம வந்து ரன் பண்ணுவோம். இதுதான் ஒரு கார்பரேட் ஸ்ட்ரக்சருக்கும் ஒரு நார்மல் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் உள்ள வித்தியாசம்.
ஸோ என்னோட சஜஷன் என்னன்னா, உங்களோட இண்டஸ்ட்ரிக்கு முதல்ல பிரைவேட் லிமிடெட் தேவையா இல்லையா? பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற அந்தஸ்து இருக்கிறதால உங்களுக்கு கஸ்டமர் கிட்ட டிரான்ஸ்பரன்சியும் அதே ஆலோசனை கிடைக்குமா, இல்லை ஃபாரின் கம்பெனிஸோட டீல் பண்ண போறீங்களா? இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துட்டு பிரைவேட் லிமிடெட்குள்ள போங்க. இதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படிங்கிற கூட நீங்க ஒரு சிங்கிள் ப்ரொப்ரேட்டராகவே 100 crores 1000 crores எத்தனை crores சொன்னாலும் நீங்க சிங்கிள் ஓனரா இருந்துட்டும் பண்ணலாம். என்ன ஒண்ணு, இப்ப நம்ம சிங்கிள் ஓனரா இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு அடுத்து நம்மளோட வாரிசுகளுக்கு அந்த பிசினஸ் எல்லாம் அவங்க ஈஸியா டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. திரும்ப அவங்க வரும்போது புதுசா எல்லா ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும், ரேங்க பண்ணணும், எல்லாமே செய்யணும். இப்ப இதே பார்ட்னர்ஷிப்பா இருந்தா கூட நம்ம 2 பேரும் பார்ட்னர்ஷிப்ல இருந்து வெளில போடுவோம், நம்ம பிள்ளைங்க 2 பேரும் பார்ட்னரா உள்ள வந்துருவாங்க. அந்த கம்பெனி வந்து திரும்ப அப்படியே ரன்னாயிட்டே இருக்கும். இப்போ இதே பிரைவேட் லிமிடெடா இருந்தா நம்ம டைரக்டர்ஷிப்ல இருந்து நம்ம வெளில வந்துருவோம், திரும்ப வேற ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் நம்ம ஃபேமிலில இருந்து உள்ள கொண்டு வந்துக்கலாம். ஸோ ஒரு நீடித்த தன்மை இருக்கணும் அப்படின்னா பிரைவேட் லிமிடெட் வந்து பெஸ்ட். ஸோ அடுத்த வாரிசுக்கு நான் என்னோட பிஸ்னஸை கொடுக்க விரும்புறேன். நான் இந்த லைஃப்ல நான் என்னோட பிசினஸ் ரன் பண்ணிட்டு என்னோட முடிச்சுக்கிறேன் அப்படின்னா ப்ரொப்ரேட்டர்ஷிப். ஏன்னா நல்லா கரெக்டா பதில் சொல்லிட்டீங்க. மேஜரா இதெல்லாம் நிறைய பேர் டவுட் இருந்துச்சு. முன்னாடி வந்து இந்த 1% கம்பெனி சொன்னீங்க, இது எப்படி ஆப்ரேட் ஆகுது? இது ரெண்டுத்துக்கும் ஒரே இது, ஆனா ஒருத்தர் போன அர்த்தமா, இல்ல அதுக்கு ஏதாவது வேற ஏதாவது டிஃபரன்சியேஷன்ஸ் இருக்குமா? இப்போ பிரைவேட் லிமிடெட்ல வந்து 2 டைரக்டர்ஸ் மினிமம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆரம்பிக்கிறோம். ஆனா 1% கம்பெனில நம்ம சிங்கிள் ஆளு தான் டைரக்டர். நம்ம ஒரு வேலை இல்லை அப்படின்னா நமக்கு நாமினின்னு சொல்லிட்டு யாரையாவது அசைன் பண்ணியிருப்போம், அதோட ரைட்ஸ் மட்டும் அவங்க வந்து எடுத்துக்கிடுவாங்க. ஆனா 1% கம்பெனில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டேர்ன் ஓவர் லிமிட் கொடுத்துட்டாங்க. 2 crores மேல நீங்க பிசினஸ் பண்ணவே முடியாது 1% கம்பெனியா இருக்கு. எனக்கு மேக்ஸிமம் சேலிங் லிமிட்டே அவ்வளவுதான். ஓகேங்களா? நீங்க 2 crores மேல பிசினஸ் பண்ணணும், பெரிய லெவல்ல ஸ்கேல் அப் பண்ணணும்னா உங்களுக்கு 1% கம்பெனி செட் ஆகாது. பிரைவேட் லிமிடெட் தான் வந்து செட் ஆகும். 1% கம்பெனி வந்து இன்னும் பெருசா இந்தியாவில் வந்து ஃபெமிலியர் ஆகலை அப்படின்னு தான் சொல்லிடுவோம். அதே மாதிரி எல்எல்பின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும், லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபாரின்ல தான் எல்எல்சி அப்படிம்பாங்க, இங்க வந்து எல்எல்பி. அதுவும் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும். இது என்னன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்னர்ஷிப்ல சொன்னோம் இல்லையா, நீங்க 5 லட்சம் நான் 5 லட்சம் நம்ம பர்சனல் அசெட் ரிஸ்க்னு சொல்லி. இதே எல்எல்பியா இருந்தா லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர், அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட லைபிலிட்டியை லிமிட் பண்ணிட்டாங்க. நம்ம எவ்வளவு கேபிட்டல் போட்டோமோ அதுதான் நமக்கு ரிஸ்க். நம்மளோட பர்சனல் அசெட்டை யாரும் டச் பண்ண முடியாது. எல்எல்பியும் இப்போ வந்து நிறைய பேர் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ 1% கம்பெனி வந்து நீங்க சொல்ற மாதிரி எனக்கு கார்பரேட் அந்தஸ்து வேணும், ஆனா நான் ஒரு சின்ன லெவல் ஃப்ரீலான்சர், நான் 2 crores வரைக்கும் எல்லாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தா நீங்க வந்து ஒரு ஒன்மேன் ஆர்மி மாதிரி, நான் ஒரு ஒன்மேன் கார்பரேட். ஸோ இதுல உள்ள டிராபேக் என்ன அப்படின்னா, கம்பெனி நேம் சொல்றேன் இல்லையா, சொல்லும் போதே இப்போ என்னோட பேர் வினோத் பாபுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் கன்சல்டன்ட், சரியா? இப்போ வினோத் பாபு கன்சல்டன்ட் ஓபிசி பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு பேர்லயே வந்துடும். ஓபிசியே பிராக்கெட் போட்டு வச்சுக்கணும். இப்போ நீங்க அது ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் சரி, ஒரு போர்டு வச்சாலும் சரி, எல்லா இடத்துலயும் ஓபிசின்னு இருக்கும். இது என்னடா ஓபிசின்னு சொல்லி எல்லாரும் கேட்கதான் செய்வாங்க. இப்ப இதே நானும் இன்னொரு சேர்ந்து இதே பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ரன் பண்ணிட்டா டைரக்டா வினோத் பாபு கன்சல்டன்ட் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு வந்து வந்துடும். ஸோ இதுதான் ஓபிசிக்கும் பிரைவேட் லிமிடெட்க்கும் உள்ள மேஜர் டிஃபரன்ஸ். புதுசா ஒரு விஷயம் நம்ம மக்களுக்கு வச்சா ஏன் அது வச்சேன்னு சொல்லிட்டு அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறதுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். சரி, இப்போ நம்ம சோல் ப்ராப்பர்ட்டியா இருக்கும் போது நம்ம இன்பிட்வீன் நம்ம ஒரு க்ரோத்தை பார்க்கும்போது கூட பிரைவேட் லிமிட் மாத்திக்குவாங்க. அழகா மாத்திக்கலாம். அது என்னன்னா, எப்போ எந்த தருணத்துல ஸ்கேல் அப் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு முடிவு பண்ணிக்கணும். என்னன்னா, இப்போ கன்வர்ஷன் ப்ராசஸ் வந்து எல்லாத்துக்குமே கொடுத்துட்டாங்க. ப்ரொப்ரேட்டர்ஷிப் டு பிரைவேட் லிமிடெட், பார்ட்னர்ஷிப் டு பிரைவேட் லிமிடெட், இந்த மாதிரி கன்வர்ஷன் ப்ராசஸ் தான் ஈஸி. ஆனால் இந்த கன்வர்ஷன் ப்ராசஸ்ல ஜெனரலி என்ன நடக்கும்னா, நம்மளோட கேபிட்டலு, அசட்டு, இந்த மாதிரி ஏற்கனவே இருக்கிற பிஸ்னஸ்ல இருக்கிற எல்லா விஷயமும் பிரைவேட் லிமிடெட்க்கு கன்வெர்ட் ஆகும். ஆனால் ரெஜிஸ்ட்ரேஷன் வைஸ் பார்க்கும்போது
பேன் நம்பர் சேஞ்ச் ஆயிரும், சர்டிஃபிகேஷன் சேஞ்ச் ஆயிரும், பேங்க் அக்கௌண்ட் சேஞ்ச் ஆயிரும், எல்லாமே கண்டிப்பா சேஞ்ச் ஆக தான் செய்யும். நான் அப்படியே கன்வெர்ட் பண்ணிட்டா இப்ப இருக்கிற பொசிஷன் அப்படியே அங்க வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒண்ணு கிடையவே கிடையாது. கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். ஏன்னா இப்ப சாதாரணமா ஒரு ஜிஎஸ் நம்பரே எடுத்துக்கிட்டோம்னா நம்ம தமிழ்நாட்டுல ஆரம்பிக்கிற ஜிஎஸ் நம்பர்ல 33 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் போட்டு ஆரம்பிக்கிறோம் இல்லையா. 33க்கு அப்புறம் உள்ள நம்பர் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேன் நம்பர். இப்ப பிரைவேட் லிமிடெட்னா அந்த கம்பெனிக்குன்னு ஒரு பேன் நம்பர் இருக்கு, சரிங்களா. அதனால கண்டிப்பா எல்லா விதமான ரெஜிஸ்ட்ரேஷனும் வந்து மாறும். அதனால சில பேர் கன்வெர்ட் பண்ணிட்டா எதுவுமே மாறாதுன்னு நினைச்சுக்கிட்டு கன்வர்ஷன் ப்ராசஸ்ல இறங்குறாங்க. ஆனா இறங்கின பிறகு ஆடிட்டர் கொடுக்கும்போது எல்லாமே புதுசா கொடுக்காரா. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பொருள் வாங்கிட்டே இருக்கிறவங்க பேங்க் அக்கௌண்ட் அப்டேட் பண்ணணும், அவன்கிட்ட புது ஜிஎஸ்டி நம்பர் தரணும். இப்ப எல்லாமே இந்த ஆபரேஷன் டிஃபிகல்ட்டி எக்கச்சக்கமா இருக்கு. அதனால கன்வர்ஷன் ப்ராசஸ் பண்றதுக்கு முன்னாடி பார்த்து பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கன்வர்ஷன் பண்றதை விட பெட்டர் புதுசா ஆரம்பிச்சுட்டு போயிடலாம்னு சொல்லுவோம். அதுதான் ரொம்ப ஈஸியஸ்ட் ஒன். ஓகே, சூப்பர் சார். ஜிஎஸ்டின்ற வார்த்தை நீங்க சொல்லிட்டீங்க. இப்போ அதான் மேஜர் டாபிக் இன்னைக்கு. ஆக்சுவலா இப்போ ஒரு ஃப்ரீலான்சரா நாங்க ஸ்டார்ட் பண்றோம். இப்போ ஃப்ரீலான்சர் வந்து ஒரு 2 பேர் சேர்ந்து ஒரு ஏஜென்சி மாதிரி மாடல் எல்லாம் வரும். இனிஷியலா நீங்க சொன்னீங்க 20 lakhs வரைக்கும் பாரு இப்போ சர்வீஸ் செக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. பட் சில கார்பரேட் நம்ம அணுகும் போது இப்போ ஒரு கார்பரேட் நம்ம வந்து பிச் பண்ணணும்னு நினைக்கிறோம், அவங்க கிட்ட போறோம். போகும்போது அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது ஜிஎஸ்டி நம்பர் இருக்கா. ஏன்னா எங்களுக்கு கொடுக்க முடியாது. நாங்க பதில் சொன்னோம் எங்க ஆடிட்டர் நாங்க ஃபைல் பண்ணும்போது சொல்றாங்க. இந்த சுச்சுவேஷன் எப்படி டேக்கிள் பண்றது? இல்ல ஜிஎஸ்டி கம்பல்சரி எடுத்துதான் ஆகணுமா, கம்மியா பண்ணாலும்? இந்த ப்ராப்ளம் வந்து நிறைய பேருக்கு இருக்கு. ஏன்னா இந்த ஒரு பிரச்சனையாலேயே நிறைய பேர் வந்து ஜிஎஸ்டிக்குள்ள வரவழைக்கப்படுறாங்கன்னு தான் நான் வந்து சொல்றேன். சரியா, இப்ப நீங்க ஒரு கார்பரேட் கிட்ட டீல் பண்ணும்போது அவனோட வெண்டார் ரெஜிஸ்ட்ரேஷன்ல நமக்கு ஜிஎஸ்டி இருந்தால் தான் அங்கே ஆர்டரே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அதர் ஸ்டேட்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணி நம்ம விற்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கேயும் கண்டிப்பா ஜிஎஸ்டி வந்து மேண்டட்ரி. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே வாங்கி விட்டுக்கிட்டு இருந்தாதான் நமக்கு இந்த ஜிஎஸ்டி எல்லாமே இருக்கும். நம்ம சொன்னது அந்த 20 lakhs 40 lakhs லிமிட்டுக்கு. அப்ப நம்ம அதர் ஸ்டேட்ல இருந்து பொருளை வாங்கணும்னா ஜிஎஸ்டி வந்தது. இ காமர்ஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஜிஎஸ்டி வந்தது. அதனால ஜிஎஸ்டி தேவையான இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து இருக்கு. ஆனா இங்க நம்ம என்ன கவனிக்கணும்னா, இப்ப நீங்க வந்து ஒரு ஃப்ரீலான்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, சரியா. இப்போ உங்களுக்கு ஒரு 50 கிளைண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ அவங்க 50 கிளைண்ட்ஸ்ல ஒரே ஒரு கார்பரேட் கிளைண்ட்ஸ், மிச்சம் 49 பேரும் ரொம்ப ரெகுலரா சாதாரண கிளைண்ட்ஸ். இப்போ இந்த ஒரு கிளைண்ட்டுக்காக ஜிஎஸ்டிக்குள்ள போனீங்கன்னு வச்சுக்கீங்க, அந்த 49 பேருக்கும் நீங்க ஜிஎஸ்டி பில்ல வந்து ரைஸ் பண்ணணும். ஆனா இந்த கார்பரேட் கம்பெனிட்ட நீங்க ஒரு 10,000 சார்ஜ் பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ரா 18% போட்டா அவன் பணம் கொடுத்துருவான். ஆனா இந்த 49 பேரும் பணம் கொடுக்க மாட்டாங்க. அப்படிங்கிற நேரத்துல நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்க தான் கொஞ்சம் டைவர்சிஃபை பண்ணணும். அந்த கார்பரேட் கம்பெனிக்கு மட்டும் சர்வீஸ் பண்றதுக்கு நம்ம வீட்டுல வேற யாராவது பேர்ல ஒரு சின்னதா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அதுக்கான பில்லை மட்டும் அவங்க கிட்ட கொடுத்துக்கணும். எந்த விதத்திலையும் நம்மளை வந்து அந்த ஆக்சுவலா இன்வால்வே பண்ணிக்க கூடாது. அதாவது வரி ஏய்ப்பு வேற, வரி தவிர்ப்பு வேற. இப்ப நம்ம இந்த விஷயத்துல வரியை ஏற்கவும் இல்லை, நம்ம வந்து வரியை தவிர்க்கவும் இல்லை. என்னன்னா இந்த ஒரு பில்லால எனக்கு 49 பேரோட பிரச்சனை வந்து நான் சமாளிக்கணும்னா அதை நான் என் பேன்ல இருக்க ஆசைப்படல. வீட்டில் மற்றவங்க தொழில் ஆரம்பிக்க கூடாதுன்னு இருக்கா என்ன. ஸோ அந்த ஒரு கார்பரேட் கம்பெனிக்கான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அவங்க மூலியமா பண்ணிட்டு, இது மட்டும் இல்லை ஃபியூச்சர்ல இன்னும் எத்தனை கார்பரேட் கம்பெனிஸ் உங்களுக்கு ஆர்டர் வந்தாலும் அதுக்கான பில்லை மட்டும் அவங்க கிட்ட ரைஸ் பண்ணிக்கீங்க. மற்ற எல்லாமே இதுலயே பண்ணிக்கீங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, நம்ம இன்னைக்கு எல்லா யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்றோம், மொபைல் நம்பர் கொடுக்குறோம், ஜிபேல பணம் வாங்குறோம். அப்படிங்கும் போது அந்த பணம் எந்த அக்கௌண்ட்ல வந்து விழுதோ அந்த பேன் நம்பர் ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர்டா இல்லையா அப்படிங்கிறது தான் ரொம்ப இங்க முக்கியமான விஷயம். ஸோ கார்பரேட் கம்பெனில கொடுக்குற அந்த பேன் நம்பர் இதுவா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது எங்களோட சஜஷன். சப்போஸ் உங்க ஃபீல்டே வந்து முழுக்க ஜிஎஸ்டி பில்லிங் தான், முழுக்க கார்பரேட்ஸ் தான் அப்படின்னா உங்களுக்கு லிமிட்டே தாண்டலனாலும் கூட பரவாயில்ல. ஆரம்பத்துல இருந்து ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்து ப்ராப்பராகவே நீங்க வந்து உங்க ஏஜென்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்.
உங்களோட கிளைண்ட் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறதுனா நீங்க ஜிஎஸ்டிக்குள்ள போகணுமா வேணாமா அப்படிங்கிறதையே வந்து முடிவு பண்ணுது. அதுவும் அந்த கிளைண்டோட ஷேர்ஸ் எவ்வளோ. நான் 100 கிளைண்ட் வச்சிருக்கேன்னா எனக்கு கார்பரேட் எவ்வளோ, நான் கார்பரேட் எவ்வளோ, எனக்கு ஜிஎஸ்டி போட்டு எத்தனை வாழ்ந்துருவாங்க, ஜிஎஸ்டி லாபம் எவ்வளோ தருவாங்க, அதெல்லாம் பேஸ் பண்ணிட்டு உங்க ஆடிட்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணீங்க அப்படின்னா அதை எப்படி டைவர்சிஃபை பண்ணி ப்ராப்பரா எந்த ப்ராப்ளமும் இல்லாம ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்து தொழிலை கொண்டு போகலாம் அப்படிங்கிறது ஐடியா கொடுப்பாங்க. ஓகே சார், கரெக்டாக சொன்னீங்க. ஸோ இதுதான் மேஜராக நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம். ஜிஎஸ்டி வேணுமா வேணாமா, இதை பண்ணலாமா, கரெக்ட். அப்போனா வந்து நம்ம என்ன மாதிரி கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ண போகிறோம், நம்ம டார்கெட் ஆடியன்ஸ் கார்பரேட்னா ஜிஎஸ்டியோட ஃபர்ஸ்ட்லேருந்து ட்ராவல் பண்ணுறது தான் நல்ல விஷயம். இன்கேஸ் நல்லது வேணாலும் நம்ம இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டோட்டலாக எல்லாருக்குமே அதை ஃபைல் பண்ணலாம். இப்போ சில பேர் வந்து என்ன சொல்றாங்க, நம்ம நெல்ல ஃபைல் பண்ணிக்கலாம் ஜிஎஸ்டி. நெல்ல ஃபைல் பண்ணுறதுனால என்ன பிரச்சனை வரும் அதை நீங்க சொல்லிடுங்க. ஏன்னா அதை ரொம்ப எக்ஸாஜரேட் பண்றாங்க, நெல்ல ஃபைல் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம்ன்ற மாதிரி. இப்போ நெல் அப்படிங்கிற வார்த்தைக்கே வந்து அர்த்தம் பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றேன். நீங்க சொன்ன வார்த்தையிலே எதுவும் இல்லை அப்படின்னு அதை ஃபைல் பண்ணா என்ன அப்படின்னு பாருங்க. சரி, எப்ப நெல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணோம் அப்படின்னு சொல்றேன். நான் வந்து தொழில் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஜிஎஸ் நம்பர் எடுக்கிறேன். ஒரு ஜிஎஸ் நம்பர் எடுத்துட்டாலே மாசம் 11ஆம் தேதி ஒரு ரிட்டர்னும் 20ஆம் தேதி ஒரு ரிட்டர்னும் ஃபைல் பண்ணி ஆகணும். மாசம் 16ஆம் தேதிக்குள்ள சேல்ஸுக்கு உண்டான ஃபைல் பண்ணுவோம். ஜிஎஸ்டிஆர் 1 அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை B2B இன்வாய்ஸ் எத்தனை B2C இன்வாய்ஸ் அப்படின்னு போடுவோம். இந்த 20ஆம் தேதிக்குள்ள வந்து ஜிஎஸ்டிஆர் 3Bன்னு சொல்லிட்டு பர்ச்சேஸுக்கும் சேல்ஸுக்கும் டிஃப்ரெண்ட்டாக கனெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ டேக்ஸ் கட்டணுமோ அது 20ஆம் தேதி பண்ணுவோம். இந்த 2 ரிட்டர்னும் வந்து ஜிஎஸ்டி எடுத்த ஒவ்வொருத்தவங்களும் வந்து பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஜிஎஸ் நம்பர் எடுத்துட்டேன். நான் வந்து ஒரு நெல் ரிட்டர்ன் ஃபைல் பண்றேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த மாசம் எனக்கு சேல்ஸ் நடக்கல, பர்ச்சேஸும் இல்லை சேல்ஸும் இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகேவா? அப்போ நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சு ஸ்டார்ட் பண்ணேன், ஆனா நான் இன்னும் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணல, யாருக்கும் இன்னும் பில்டிங் பண்ணல அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். அதனால எந்த ஒரு யூஸும் கிடையாது. மேபி இப்போ வந்து ஜிஎஸ் நம்பர் எடுத்ததுக்கு உங்களுக்கு வந்து கம்பெனி ஆக்டிவா இருக்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா உங்களுக்கு வந்து இருக்கலாம். ஆனா அஃபிஷியலா நீங்க பில் ரைஸ் பண்ணியிருக்கீங்களா, கஸ்டமர்கிட்ட காசு வாங்கிருக்கீங்களா அப்படின்னு பார்த்தா அது கிடையாது. ஆனா ஜிஎஸ்டி மட்டும் நெல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டு கரெக்டா கஸ்டமர்கிட்ட ஜிபேல பணம் வாங்கிட்டே இருக்கீங்க, பேங்க் ட்ரான்சாக்ஷன் எல்லாம் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா அது முழுக்க வந்து தப்பு. எப்படி இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு ஜிஎஸ்டி 12 மந்த் வந்து நெல் ரிட்டர்ன் 0, பேங்க்ல டிரான்சாக்ஷன் 12 மந்த்துக்கு இவ்வளோ ரூபா, ஸோ இவ்வளோ ரூபாய்க்கு உண்டான ஜிஎஸ்டி 18% பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு இருந்தாலும் கவர்மெண்ட் கிட்ட நமக்கு நோட்டீஸ் வரும். உண்மையிலேயே பிஸ்னஸ் இல்லைன்னா நெல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுங்க. பிஸ்னஸ் இருக்கு அப்படின்னா அதை கணக்கு காட்டி ஃபைல் பண்ணுங்க, இல்லைன்னா நெல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுங்க. இந்த ஒரு விஷயம் கிடையாது. ஆக்சுவலா இந்த ஜிஎஸ்டி எப்போது சில பேர் வந்து பயப்படுறாங்க. ஆக்சுவலா ஜிஎஸ்டி வந்து நம்ம கிட்ட இருந்து போற பணம் இல்லை, அது வந்து எனக்கு தெரியும். இதை பத்தின ஒரு எலாபரேஷனும் நீங்க சொல்லிட்டு. இப்போ முன்னாடி வந்து வேட்னு இருந்துச்சு, வேல்யூ ஆடட் டேக்ஸ். அதுக்கு தமிழ் என்ன அர்த்தம், மதிப்பு கூட்டு வரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இப்போ வந்து ஜிஎஸ்டி, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னு மாறிருக்கு. அது வேட்னு இருக்கும்போது அதோட அர்த்தத்திலேயே அதுக்கு வந்து ஒரு நல்ல விளக்கம் உண்டு. என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பொருள் வந்து உற்பத்தி ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ எங்கேயோ ஒரு நாட்டுல ஒரு இடத்துல இருந்து ஒரு பொருள் வந்து உற்பத்தி ஆகுது. உற்பத்தி ஆகும்போது ஒரு 50 ரூபாய்க்கு உற்பத்தி ஆகிற பொருள் அடுத்து சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட், டிஸ்ட்ரிபியூட்டர், ஹோல்சேலர், ரீட்டைலர், கன்சியூமர் அப்படின்னு சொல்லி 50 rupees உள்ள பொருள் கிட்டத்தட்ட கடைசி எண்டு கன்சியூமர் வரும்போது 80 rupees வரும். கரெக்டா? இப்படிதான் ஒவ்வொரு பொருளும் வந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம கணக்குப்படி ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு 10 ரூபா லாபம் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கணும். 50லேருந்து ஒரு 10 ரூபா, 60லேருந்து ஒரு 10 ரூபா, இப்படி வந்து லாபம் வச்சுதான் கடைசி உள்ளது. இந்த இடையில அங்கங்க லாபம் வச்சாங்க. எதுக்காக அவங்க அந்த லாபம் வச்சாங்க அப்படின்னா, அங்கதான் அந்த பொருளோட மதிப்பு கூடுது. ஏதோ ஒரு விஷயம் பண்ணுவாங்க, ஒரு ரீபேக்கிங் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கலாம். அங்க ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டும் இருக்கு. ஒரு சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் நிறைய பேருக்கு வேலை கொடுக்காரு, ஹோல்சேலர் நிறைய பேருக்கு வேலை கொடுக்காரு, அது நம்பி பல்வேறு குடும்பங்கள் இருக்குன்னு வச்சுக்கீங்களேன்.
ஸோ அந்த ஒவ்வொரு இடத்துலையும் மதிப்பு போடும்போது எவ்வளோ அவங்க மதிப்பை போட்டினாங்களோ, ஐ மீன் எவ்வளோ அவங்க ப்ராஃபிட் வச்சாங்களோ அந்த ப்ராஃபிட்டுக்கு உண்டான டேக்ஸை கட்டுவாங்க. அதுதான் மதிப்பு கூட்டு வரி, வேல்யூ ஆடட் டேக்ஸ். அது இப்போ ஜிஎஸ்டிலையும் சேம் திங் தான் பண்றோம். நான் ஒருத்தர் பொருள் வாங்குவேன், வாங்கிட்டு நான் இன்னொருத்தருக்கு விற்பேன், அவர் இன்னொருத்தருக்கு விற்பாரு, கடைசி எண்ட் யூசருக்கு போகும். நாங்கள் எல்லாருமே இடையில எவ்வளோ லாபம் வைக்கிறோமோ அந்த லாபத்துக்கு உண்டான டேக்ஸை மட்டும் என்ன பண்றோம், கட்டிக்கிட்டே போறோம். சரிங்களா? அதுவும் நம்ம கையிலேருந்து கட்டுறோமா அப்படின்னா கிடையாது. நான் இப்போ உங்ககிட்ட பொருளை விற்றா உங்ககிட்டேருந்து ஜிஎஸ்டியை கலெக்ட் பண்ணி நான் கவர்மெண்ட் கிட்ட கட்டுறேன், நீங்க இன்னொருத்தர்கிட்ட கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட் கட்டுறீங்க. கடைசி அந்த ஜிஎஸ்டியை யார் ஏத்துக்கிறா? எண்ட் யூசர், கன்சியூமர். ஓகேங்களா? கன்சியூமர் பொறுத்த வரைக்கும் அவங்களோட பார்வை என்னன்னா எம்ஆர்பி. இந்த எம்ஆர்பிலேயே ஜிஎஸ்டி இன்க்ளூடட். நான் வச்சிருக்கிற மொபைல் 30,000 ரூபாய்னா அந்த 30,000 ரூபாயிலேயே ஜிஎஸ்டி இன்க்ளூடட். நான் ஒன்றும் ஜிஎஸ்டி போட்டிருக்கிறதால தனியா எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்க போறது கிடையாது. சரிங்களா? அதனால ஜிஎஸ்டி நம்ம கையிலேருந்து என்ன பணம் போல கஸ்டமர்கிட்டேருந்து தான் கலெக்ட் பண்ணி கட்டுறோம். அதனால நமக்கு எந்த நட்டமும் இல்லை அப்படிங்கிறத முதல்ல உணரணும். ஆனா நிறைய பேர் இது உணராத காரணம் என்னன்னா, ஒரு பணம் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு திரும்ப அங்கேருந்து கவர்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு வெளியில போகுதுன்னு வச்சுங்க, நமக்கு கொஞ்சம் வலிக்கத்தான் செய்யும். அதனால என்ன போய் இவ்வளவு ரூபாய் ஜிஎஸ்டி கட்ட சொல்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன், இப்ப இப்படி வச்சுக்கோங்க, 10,000 பிளஸ் ஜிஎஸ்டி 11,800 ரூபாய்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். சரிங்களா? ஒரு 5,000 ரூபாய் 50% லாபம் வச்சுக்கோங்க. 15,000 பிளஸ் ஜிஎஸ்டி ஒரு 17,700. 15,000 பிளஸ் ஜிஎஸ்டினா 17,700 ரூபா வரும். சரிங்களா? அப்ப அங்க 2,700 ரூபா. இப்போ வாங்கும்போது 1,800 ஜிஎஸ்டி, கொடுக்கும்போது 2,700. அப்போ இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் 900 rupees நான் கட்டணும். ஏன் கட்டுறேன்? 5,000 ரூபாய் லாபம் வைக்கிறேன், அதனால 900 கட்டுறோம். நான் கணக்கு பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்னா, வாங்கினது 10,000 ரூபாய், விற்றது 15,000 ரூபாய். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள 5,000 ரூபாய் தான் நமக்கு சொந்தம் அப்படின்னு நான் பார்க்கணும். நான் கணக்கு பார்க்கும்போது வாங்கினது 11,800, விற்றது 17,700. அதனால இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னோட லாபம்னு நான் பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி லாபம் பார்க்கணும்னு நினைச்சு கவர்மெண்ட்டுக்கு ஜிஎஸ்டி கட்டாம விட்டுட்டாங்கன்னா அது என்ன ஆகுதுன்னா, அவங்க கையில எப்போ ஸ்டாக் இருக்கிற மாதிரியே அர்த்தமாயிடும். நான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன், சேல்ஸ் பண்ண மாதிரியே கவர்மெண்ட் கணக்காட்டுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? என் கையில இன்னும் ஸ்டாக் யாருன்னு அர்த்தம். இப்ப ஜிஎஸ்டி அதிகாரிகள் நம்ம இடத்த பார்த்தா கையில ஸ்டாக் இருக்கிறது. அப்போ நம்ம சேல்ஸை மறைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அதுக்கான தண்டனைகள் கிடைக்கதான் செய்யும். அதனால ஜிஎஸ்டிங்கிறது லாபத்துல தான் கட்டுறோம் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் எல்லாருக்கும் இருக்கணும். அதுவும் நம்ம கையில இருந்து கட்டல, கஸ்டமர்கிட்ட கலெக்ட் பண்ணி தான் கட்டுறோம் அப்படிங்கிறது தான் இருக்கணும். ஆனா ஒன் திங் என்னன்னா, இதனால விலைவாசி எல்லாம் அதிகமாக பொருட்கள் எல்லாம் கூடிட்டு அப்படிங்கிறது சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா 2017 இருந்து 2025 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பொருள் பாத்தீங்கன்னா 28ல உள்ளதெல்லாம் 18க்கு 18% உள்ளது 12 எக்கச்சக்கமா 5% கவர்மெண்ட் முடிஞ்ச வரைக்கும் பர்சன்டேஜ் குறைக்க ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. இன்னும் போக போக இன்னுமே நல்லா குறையும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கிறோம். ஆனா எல்லா பிசினஸ் ஓனர்ஸையும் எதிர்பார்க்கறது என்னன்னா, மற்ற நாடுகள் எல்லாம் இருக்கிற மாதிரி இன்னும் இவ்வளோ ரேட் ஆஃப் டேக்ஸ் இல்லாம ஃபிக்ஸடா ஒரு 5% சொல்லி முடிச்சிருந்தேன், ஃபிக்ஸடா ஒரு 10% சொல்லி முடிச்சிருந்தேன். எதுக்கு 18, 28, 12 குழப்புறீங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணிருக்காங்க. ஆனா ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் ஃபியூச்சர்ல கண்டிப்பா வரும். வரும்போது எங்க கன்ஃபியூஷன் எல்லாம் இருக்காது. எல்லாருமே நீட்டா அவங்க ஜிஎஸ்டி பே பண்ணிடுவாங்க. ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும்னா, நம்ம பே பண்ற மாதிரியே இருக்காது. நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல அவங்களே எடுக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் கண்டிப்பா வந்துடும். அதே மாதிரி நீங்க இப்போ இந்த டைம்ல இந்த கரண்ட் அக்கௌண்ட்ன்றது ஒரு பெரிய ப்ராப்ளம். கரண்ட் அக்கௌண்ட் ஜிஎஸ்டி இருந்தாதான் கொடுப்பாங்க, ஜிஎஸ்டி இல்லாம கரண்ட் அக்கௌண்ட்டே ஓபன் பண்ண ஒரு ரிலேட்டடா ஒரு டாக்ஸ் இருக்கு. அது எப்படி இப்போ கரண்ட் அக்கௌண்ட் ஜிஎஸ்டி இல்லாம ஓபன் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியும் சார். என்னன்னா, நம்ம இந்த பேர்லயே திரும்ப திரும்ப மீனிங் கண்டிப்பா எடுக்கணும். ஏன்னா நான் எந்த ஒரு விஷயமும் இங்கிலீஷ் நேமா இருந்தாலும் சரி, தமிழ் நேமா இருந்தாலும் சரி, எல்லா பேருமே ஒரு காரணத்தோடு தான் வைக்க முடியும். சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்றேன், பேர்லயே சேமிப்பு. அப்போ நீ ஏதாவது சம்பாதிச்சதுல மிச்சம் முடிச்சு சேர்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்ல போய் போடு. அதுக்கு பேரு தான் சேமிப்பு அக்கௌண்ட்.
கரண்ட் அக்கௌண்ட்டை தமிழ்ல வந்து நடப்பு கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தினந்தோறும் நடக்கிற டிரான்சாக்ஷன் பற்று வருது, அதை செயல்படுத்துற இடமே என்ன, நடப்பு கணக்கு. அப்போ நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க, பல பேர்கிட்ட பணம் வருது, நீங்க பல பேருக்கு கொடுக்கணும் அப்படிங்கும்போது அதை கண்டிப்பா நம்ம நடப்பு கணக்குல தான் பண்ணணும். சரிங்களா? இப்போ நிறைய பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ்எம்இ சர்டிபிகேட் வச்சு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனா சில பேங்க்ல எம்எஸ்எம்இ மட்டும் பத்தாது, இன்னொரு செகண்டரி ப்ரூஃப் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த செகண்டரி ப்ரூஃப் வந்து எப்படின்னா, இப்போ நீங்க வந்து ட்ரேட் லைசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நீங்க நகராட்சியில இருக்கீங்களோ, மாநகராட்சியில இருக்கீங்களோ, எந்த ஊர்ல இருக்கீங்களோ, அங்க உள்ள ஊராட்சி ஒன்றியமோ இல்லைன்னா தாலுகா ஆஃபீஸோ அங்க போயிட்டு ட்ரேட் லைசன்ஸ் அப்ளை பண்ணி அதை வாங்கிக்கலாம். அப்போ உங்ககிட்ட உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு, ட்ரேட் லைசன்ஸ் இருக்கு. இப்போ நம்ம கிட்ட 2 ப்ரூஃப் வந்துருச்சு. இப்போ பிரைவேட் பேங்க்ஸ் எல்லாம் ஆக்சிஸ், HDFC, ICICI இந்த மாதிரி பேங்க் எல்லாம் கண்டிப்பா 2 ப்ரூஃப் கேட்குறாங்க. ஸோ கேபி, சிட்டிஎன் பேங்க், ஐஓபி இந்த மாதிரி இடத்துல எல்லாம் எங்க கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வெறும் எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் வச்சே வந்து அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஜிஎஸ்டி இருந்தாதான் கரண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஜிஎஸ்டி இல்லைனாலும் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். ஆனால் பேங்க்ல போய் விசாரிச்சு ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் தர மாட்டேன், ஜிஎஸ்டி அப்ளை பண்ண மாட்டேன், எனக்கு கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னா உங்களுக்கு என்ன ப்ரூஃப் வேணும் அப்படிங்கிறத கேளுங்க. அந்த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸை வச்சுக்கிட்டு உங்க பக்கத்துல இருக்கிற ஆடிட் ரெஜிஸ்டர் கொடுத்து அதை ரெடி பண்றதுக்கு இது பண்ணுங்க. இப்போ ஃபுட் இண்டஸ்ட்ரியில உள்ளவங்க எல்லாம் எம்எஸ்எம்இ பிளஸ் எஃப்எஸ்எஸ்ஐ கொடுத்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிருக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து முழுக்க அந்த பேங்க் மேனேஜ்மெண்டோட முடிவு தான். ஆனா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், நாங்களே பல பேருக்கு அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? அதனால முடியும். இது வந்து நிறைய பேருக்கான கேள்வியா இருந்துச்சு. பர்சனலா நான் அவங்க கேட்கும் போது நீங்க எனக்கு ஆன்சர் பண்ணீங்க, அதனால தான் இந்த கேள்வி வந்து முக்கியமா கேட்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த பிராண்ட் நேம், கம்பெனி நேம் ஒரு மிகப்பெரிய கான்செப்ட் இருக்கு, இல்லை நிறைய கன்ஃபியூஷன்ஸும் போயிட்டு இருக்கு. அதை பத்தி கொஞ்சம் கிளியரா இதுதான் பிராண்ட் நேம், இதுதான் கம்பெனி நேம் அப்படின்றது இதை பத்தியும் ஒரு சொல்லிடுங்க. இது பாத்தீங்கன்னா யாரை பார்த்தாலும் புதுசா ஆரம்பிக்கிறவங்க இந்த பிராண்டிங் ஆரம்பிச்சுட்டு சரிங்களா? அதனால இப்போ உண்மையிலேயே மக்களே கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்காங்க, இதுதான்ப்பா பிராண்டு அப்படின்னு சொல்லி. ஏன்னா நமக்கு ஃபேமஸான நிறைய பிராண்டு நமக்கு தான் தெரியும். இப்போ பெப்சி, கோக்கு, இல்லை காரோட பிராண்டு, கோனோட பிராண்டு, அமேசான், ஃப்ளிப்கார்ட் இப்படி பேர் போல பல பிராண்டு வந்து நமக்கு வந்து தெரியும். இப்போ என்னன்னா, இப்போ ஆரம்பிக்கிற எல்லாருமே வந்து நான் ஒரு பெரிய பிராண்டட் கம்பெனி நான் போறேன் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்றேன் வந்து மோட்டிவேஷன் வீடியோ பார்த்துட்டு ஹைப் ஆயிட்டு நானும் ஒரு பிராண்ட் ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறாங்க. ஓகே, எல்லாருமே வந்து ஆகலை அப்படிங்கிறத சொல்ல முடியாது. இந்த மாதிரி மோட்டிவேட் ஆகி எத்தனையோ பேர் ஆனவங்க வந்து இருக்கிறாங்க. சரிங்களா? ஆனா இப்போ முதல்ல பிராண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா என்னங்கிறத பார்த்துக்கணும். ஒரு பிராண்ட் அப்படின்னா ஒரு ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்கு. ஸோ ட்ரேட்மார்க் டிபார்ட்மெண்ட்ல அங்கே நம்மளோட பிராண்டை பதிவு பண்ணி நம்ம ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போனால் நம்ம வந்து பிராண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, இப்போ பிராண்ட் பொதுவாக எங்கே பண்ணுவாங்க? ஒரு ப்ராடக்ட்ல நீங்கள் வந்து ஒரு லேபிளிங் பண்ண, இது என்னோட பிராண்ட் ப்ராடக்ட் அப்படிங்கிறது அதுக்கெல்லாம் தான் நம்ம வந்து பிராண்டை வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ கம்பெனி நேம் அப்படிங்கிறது என்னன்னா, சில இடத்துல மட்டும் பிராண்டும் கம்பெனி நேமும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் அப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தேவையில்லை. ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு நிறைய மேனுஃபேக்சரிங் இப்போ வந்து பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. நான் ஊறுகாய் தயாரிக்கிறேன், நான் இட்லி பொடி தயாரிக்கிறேன், நான் ஸ்நாக்ஸ் தயாரிக்கிறேன், எல்லாமே தயாரிக்கிறேன். ஓகேவா? நான் ஊறுகாயை வந்து பிராண்ட் ஏ ஊறுகாய் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்றேன். இட்லி பொடிய பிராண்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வேற ஒரு பேர் வைப்பேன். இந்த மாதிரி நான் எத்தனை ப்ராடக்ட் தயாரிச்சாலும் இதுக்கு ஒன்று, அதுக்கு ஒன்று, இதுக்கு ஒன்றுன்னு சொல்லி பேர் வச்சுக்கிறேன். ஆனா என்னோட கம்பெனிக்கு நான் ஒரு பேர் வச்சிருப்பேன். என்ன? வினோத் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, வினோத் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இது வந்து ட்ரேட் நேம். ட்ரேட் நேம் வேற, பிராண்ட் நேம் வேற. நீங்க இந்த ட்ரேட் நேம்ல தான் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியும். ட்ரேட் நேம்ல தான் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியும். அந்த பேர்ல தான் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கும், செக் இருக்கும். நீங்க ஒரு கஸ்டமர்கிட்ட அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுத்தாலும் இதுதான் கொடுப்பீங்க. ஜிஎஸ்டி நம்பர் அது பேர்ல இருக்கும், எம்எஸ்எம்இ நம்பர் அது பேர்ல இருக்கும். ஸோ ட்ரேட் நேம் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்.
நம்ம எந்த பேர்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பண்ணுவது. பிராண்ட் அப்படிங்கிறது இதே மாதிரி ஒரு ப்ராடக்டை இன்னொருத்தவங்க தயாரிச்சிடக்கூடாது, இதே மாதிரி ஒரு பேரை நமக்கு வச்சிடக்கூடாது அப்படிங்கிறது பிராண்டு. ஓகேங்களா? ஸோ அந்த பிராண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பத்திலேயே தேவையா அப்படின்னு கேட்டா வேண்டான்னு தான் சொல்லுவோம். ஏன்னா இன்னைக்கு ரீபிராண்டிங்கிறது ரொம்ப ஃபேமஸ். சரிங்க, நீங்க ஏதோ ஒரு பேரை வச்சுட்டீங்க, நல்லா டெவலப் பண்ணிட்டீங்க, ஆனா ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் தெரியுது உங்க பேர்லயே ஒரு கம்பெனி ஏதோ ஒரு மூலையில நாத்துல ஒரு சின்ன குட்டி கிடையாது. சரியா? இப்பயும் சரி, இப்போ உங்ககிட்ட கையில நிறைய பணங்காசு இருந்ததுன்னா அந்த பிராண்டை அடிச்சு நீங்க வாங்க முடியும். திரும்ப நம்ம இது நான் ரொம்ப நாளா யூஸ் பண்றேன், எனக்கு தான் இந்த பிராண்ட் வேணும்னு கேட்டு வாங்க முடியும். ஏன்னா அப்படி கேட்டு வாங்கக்கூடிய கெப்பாசிட்டியே நீங்க போயிருக்கீங்க. ஓகேவா? இல்ல அப்படின்னா ஆரம்பத்திலேயே ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஒரு ஹைப்ல ரெஜிஸ்டர் பண்ணிடுறீங்க, ஆனா கம்பெனிய ஒழுங்கா ரன் பண்ணுறீங்க. இருக்கு அப்ப எடுத்த பிராண்ட் வேஸ்டா போயிட்டு. எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் டொமைனை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க தெரியுமா? திடீர்னு நைட்ல ஒரு தூக்கத்துல ஒரு கனவு வரும், ஒரு பேர் கேட்சியா இருக்கும், உடனே போயிட்டு ஒரு 99 199 கொடுத்து ஒரு டொமைனை நீங்க வாங்கி வச்சிருவாங்க. திரும்ப அதுக்கு ரினியூவல் வேற பண்ணுவாங்க. ஆனா அப்படி ஒரு கம்பெனியை லைஃப்ல ஆரம்பிக்கவே மாட்டேன். அதனால இன்னைக்கு நேமுக்கெல்லாம் பஞ்சம் கிடையாது, பிராண்டுக்கெல்லாம் பண்ண முடியாது, எது வேணாலும் பண்ணலாம். பிராண்ட் அப்படிங்கிறது உங்க மனசுல நிக்கிறதுக்கு பேர் பிராண்ட் கிடையாது, மக்கள் மனசுல நிக்கிறதுக்கு பேர் தான் பிராண்ட். சரிங்களா? அதனால முதல்ல நீங்க ஆரம்பிக்கிற தொழில கவனமா இருந்து முதல்ல மக்கள் மனசுல நிப்பாட்டுவோம், அதுக்கப்புறம் பிராண்டா ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறதுதான் என்னோட சஜஷன். இல்லை எடுத்தவொடனே நான் ரெஜிஸ்டர் பண்ணிதான் வருவேன், அந்த அளவுக்கு கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ண போறேன், முடிவு பண்ணிட்டேன், அந்த அளவுக்கு நான் ஒரு ஹோப்போட இருக்கிறேன் அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன், அது உங்களோட சௌகரியம். ஆனா நம்ம இந்த சின்ன செலவு கூட தேவையில்லாம பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு ஆஸ் அ ஸ்டார்ட் அப்பா எந்த அளவுக்கு செலவை குறைக்கணும் அப்படிங்கிறதான் இவங்களோட சஜஷன் போகும். சூப்பர் சூப்பர் தான். இது நிறைய கன்ஃபியூஷன். ஏன்னா ஏன் இந்த பேர் நான் தான் கண்டுபிடிச்சேன், ஏன்னா நான் தான் கண்டுபிடிச்சேன் நான் வச்சுட்டு இருப்பேன். 10 பேர் எனக்கு முன்னாடி அந்த பேர்ல வாங்கி வச்சிருப்பான், டொமைனும் இருக்காது, அப்படி ஒரு பிராண்டும் இருக்காது. ஆக்சுவலா அதை போய் நம்ம சர்ச் பண்ணும்போது பிளாங்க் பேஜ் வரும், திஸ் டொமைன் ஃபார் சேல், சில பேர் ட்ரேடு வச்சிருப்பாங்க. இந்த நிறைய பிரச்சனையை வந்து நான் பர்சனலாகவுமே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இது நிறைய பேரோட காமன் ப்ராப்ளமா இருக்கு. ஸோ இதையும் நீங்க அட்ரஸ் பண்ணிட்டீங்க, சூப்பர். சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து மிகப்பெரிய ஒரு செம சிரிப்பான சம்பவம், இந்த குரூப்ஸ் ஆஃப் கம்பெனி. நான் வந்து 4 பிசினஸ் பண்றேன், எனக்கு இது இருக்கு அது இருக்கு. ஆனா நான் வந்து எஸ்கே குரூப்ஸ் ஆஃப் கம்பெனிக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கா அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலா எனக்குமே வந்து அந்த பர்சனலா வந்து குரூப்ஸ் ஆஃப் கம்பெனினா அதுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குல்ல, இப்படிதான் அப்படின்னா ஆக்சுவலா இந்த குரூப்ஸ் ஆஃப் கம்பெனில இந்த மித்த கொஞ்சம் பஸ் பண்ணிருக்கோம். இப்போ என்னன்னா இதெல்லாம் ஒரு பக்கம் சிரிக்கிற மாதிரியே சில விஷயம் இருக்கு, ஒரு பக்கம் சிரிக்கிற மாதிரியே இருக்கு. என்னன்னா எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே சில குரூப் ஆஃப் கம்பெனிஸ்லாம் இருக்கிறாங்க. ஆனா அவங்க வந்து 20-25 இயர்ஸ் வந்து பிசினஸ்ல இருக்கிறவங்க, உண்மையிலேயே பல கம்பெனி நடத்துறாங்க, அவங்க வச்சிருக்கிறாங்க. முதல்ல நான் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்னா என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நம்ம ஒரு உதாரணத்துக்கு டாடா குரூப்பை எடுத்துக்கோங்க. டாடா பவர் தெரியும், டாடா மோட்டார்ஸ் தெரியும், அதே மாதிரி டாடா ஸ்டீல், டாடா சால்ட், டாடா வாட்டர், இப்படி வந்து நிறைய இருக்கு இல்லையா? இவங்க எல்லாத்துலயுமே டாடா குரூப்பை வந்து சம்மந்தப்பட்டிருக்குது, இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து இப்ப டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு எங்களுக்கு கீழே இவ்வளோ அண்டர் இவ்வளோ கம்பெனி இருக்குன்னு சொல்லி போவாங்க. ஆனா இப்படி குரூப் ஆஃப் கம்பெனிஸ்னு வச்சுக்கிறதுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் உண்மையிலேயே இருக்கா? ஒரு MSME குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அப்ளை பண்ண முடியுமா? ஒரு GST குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அப்ளை பண்ண முடியுமா? அப்படி ஒரு ப்ரொவிஷனே ஆக்ட்ல கிடையாது. ஏன்னா இப்ப ஜிஎஸ்டியே வந்து நீங்க ஒவ்வொரு பிசினஸ் வெட்டிகளுக்கும் ஒவ்வொரு தனி ஜிஎஸ்டி எடுக்கணும் தான் சட்டம் சொல்லுது. நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றீங்க, நீங்க டெக்ஸ்டைல் பண்றீங்க, நீங்க ரெஸ்டாரண்ட் பண்றீங்கன்னு வச்சுக்குவோம். இப்ப இந்த 3மே எஸ்கே குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தான். நீங்க 3மே நல்லபடியாவே பண்றீங்க. ஆனா எஸ்கே குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல ஒரு ஜிஎஸ்டி நம்பர் வாங்கிட்டு இந்த 3 தொழிலையும் அதெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா ரெஸ்டாரண்ட் சர்வீஸ்க்கு வேற விதமான ஜிஎஸ்டி, அதுக்கு வேற விதமான ப்ரொசீஜர், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வேற மாதிரி ஜிஎஸ்டி, வேற மாதிரி ப்ரொசீஜர். 3த்துக்கும் தனித்தனி ஜிஎஸ்டி நம்பர் எடுக்கணும். இதை எஸ்கே கன்ஸ்ட்ரக்ஷன் எடுக்கணும், இதை எஸ்கே ரெஸ்டாரண்ட் எடுக்கணும், இது எஸ்கே டெக்ஸ்டைல் எடுக்கணும். இப்படி 3ஐயும் எடுத்துக்கிட்டு நீங்க விசிட்டிங் கார்டில் என்ன பண்ணிக்கலாம், நான் தான் எஸ்கே குரூப் ஆஃப் கம்பெனிஸோட ஃபவுண்டர், மேனேஜிங் டைரக்டர் என்ன உங்க போட்டுக்கிட்டு நீங்க விளம்பரப்படுத்திக்கலாம். ஆனா இப்ப மக்கள் நிறைய பேரு நான் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் டேப் பண்ண போறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க,
தனக்கு தெரிஞ்ச எல்லாத்துலயுமே கொஞ்சம் இறங்கி பாக்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச இதுக்கு பேரு மல்டி டாஸ்கிங் தான். சரியா? ஏன்னா ஒரு நல்ல ஃபோக்கஸ்டு பிஸ்னஸ் ஓனர் அந்த ஒரு பிஸ்னஸை மட்டுமே ஃபோக்கஸ்டாக கொண்டு போயிட்டு ஜெயிக்கிறது தான் வந்து உண்மையான வெற்றியை கொடுக்கும். அதனால நான் வந்து மல்டி டாஸ்கிங் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றேன். எப்பவுமே ஒரு பிஸ்னஸ் வந்து தன்னைத்தானே எப்போ பார்த்துக்குதோ அது ஆட்டோமேட்டடாக எப்போ அதுவே நடக்குதோ அதுக்கப்புறம் நம்மளோட செகண்ட் பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா ஒருத்தர் வந்து எத்தனை விதமான பிஸ்னஸ் வேணாலும் ஆரம்பிக்கிறதுக்கு வந்து இது முடியும். ஆனால் ஒரு யங் ஏஜில் நானும் பல கம்பெனி ரன் பண்றேன், நானும் என்னோட டைவர்சிஃபை பண்றேன் அப்படியே சொல்லிட்டு ஒரு மித்துல ஒரு விசிட்டிங் கார்டில் இதை பண்றேன் அதை பண்றேன்னு சொல்லி போட்டுட்டு கஸ்டமரையும் சேர்ந்து கன்ஃபியூஸ் பண்ணாதீங்கன்னு தான் சொல்றேன். நாளைக்கு கஸ்டமர் வந்து இப்போ நீங்க நல்ல வீடு கட்டுறீங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் விட்டேன்னா நீங்க வீடு கட்ட போகாம ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து இருக்கீங்க. சரி ஒழுங்கா உங்ககிட்ட ஒரு பிரியாணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்தேன் அப்படின்னா நீங்க துணி கடையில போயிட்டு தீபாவளி எடுத்தேன்னா அங்க உட்காந்துருக்கீங்க. நான் எப்படி நீங்க பிளான் பண்ணிக்குவீங்க சொல்லுங்க, உங்க பிசினஸ் எப்படி நீங்க வந்து கவனிப்பீங்க? அப்போ நீங்களே ஒரு பழக்கத்துல இருக்கீங்க, உங்களுக்கே ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் இல்லை அப்படின்னு தெரியும் போது நான் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கஸ்டமர் ஆக மாட்டேன் இல்லையா? அதனால வந்து குரூப் ஆஃப் ஃபேமிலிஸ்ன்னு சொல்லி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லை, இது ஒரு முத்து தான். ரெண்டாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள் உண்மையிலேயே நிறைய குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நிறைய இண்டஸ்ட்ரி நிறைய பிஸ்னஸ் வெர்டிகல் உள்ளவங்க அதை போட்டுக்கிட்டா அவங்களுக்கான அங்கீகாரம் கண்டிப்பா இருக்கும். இப்ப டாடா குரூப், நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி எங்களுக்கு திருநெல்வேலியில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிங்ஸ் குரூப் அப்படின்னு சொல்லி என்னோட மென்டார் இருக்காங்க. அவங்க எல்லாம் உண்மையிலேயே நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்க அதை போட்டுக்கலாம். அதே மாதிரி அரசன் குரூப்னு சொல்லுவாங்க, அவங்க ஒரு தனி டிவிஷன். இந்த மாதிரி நிறைய குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நான் ரியலா இயங்குறத பார்த்துருக்கேன். ஆனால் யங் ஏஜ்ல நான் இதை பண்றேன் அதை பண்றேன் போறேன், அது உங்களோட இமேஜையும் சேர்த்து கெடுக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு கைடன்ஸ். அவ்வளவுதான் சார். ஆக்சுவலா ரியாலிட்டியுமே அதுதான். ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து இந்த ஷைனி ஆப்ஜெக்ட் சிண்ட்ரோம்ன்ற ஒரு கான்செப்ட பத்தி படிச்சிருப்போம். அது இன்னைக்கு வந்து இருக்கிற டைமுக்கு ஹை டோபமைன் வந்து ஹைக்கு போயிடுது. ஏன்னா ஒரு வீடியோ தள்ளும் போது ட்ரேடிங் பண்ணலாம் பணக்காரன் எல்லாரும் பேசுறோம், இன்னொரு வீடியோ தள்ளும் போது இ காமர்ஸ் தான் அடுத்த உலகம், இன்னொரு சைடு பண்ணும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி பண்ணாதான் பெரிய ஆளுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இதை பார்க்க ஒருவேளை நம்ம பண்றது நம்ம ஒரு வேளை ஒரு டவுன்ஃபால் வச்சுக்கோம். பிசினஸ் தான் ஏறுறது இறங்குறது இருக்கும். இப்போ நம்ம ஒரு இ காமர்ஸ் பண்றோம், பார்க்கும்போது ட்ரேடிங் பண்ணா பெரிய ஆள் ஒருவேளை அதை ஸ்டார்ட் பண்ணிடுவோமோ அப்படி நம்ம தேடுவோம். நமக்கு வந்து ஒரு லாயல் கஸ்டமர் கிட்ட போயிட்டு நீங்க சொன்ன மாதிரி நான் இதை பண்றேன் அதை பண்ணுன்னு சொல்லும் போது ஆக்சுவலா இவங்க கூட நம்ம டிராவல் பண்ணலாமா, சில டைம்ஸ் உங்க ஃபோன் பண்ணாலும் அவாய்ட் பண்ண சுச்சுவேஷன்ல வந்து தள்ளப்படுவோம். ஏன்னா அவங்க ஒன்னு எதிர்பார்த்து உங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி தான் பிரியாணி சாப்பிடலாம் நான் ஃபோன் பண்றாங்க எங்க. இன்னைக்கு தீபாவளி ஆஃபரா 3 சட்டை 1000 ரூபாய்க்கு போட்டிருக்கோம்னு சொன்னா அவங்க மைண்ட் செட் எங்க போகும்? சரி, அப்ப இன்னொரு வாட்டி ஃபோன் பண்ணா நம்ம நினைச்சது நடக்காது. அவரு நமக்கு ஏதோ ஒன்று விற்க போறாருன்ட்டு நம்மளை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ற சுச்சுவேஷன் நம்ம தேடுவாங்க. இது வந்து நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை நான் பார்த்துருக்கேன் நம்ம கூட. ஸோ இதுவுமே ஒரு மேஜர் ப்ராப்ளம் தான். அது இந்த குரூப்ஸ் ஆஃப் கம்பெனி சொல்லிட்டீங்க, எல்லாரும் கேட்டுக்கோங்க. டைட்டில் மட்டும்தான் நீங்க போட்டுக்க முடியும். அது ஆக்சுவல் பிசினஸ் ஓனர் வந்து ஒரு விஷயத்த சக்சஸ் பண்ணிட்டு தான் அடுத்த கம்பெனிக்கு போவாங்க. எடுத்தவனே 4 கம்பெனி மட்டும் பேர் வச்சிருப்பாங்க, ஆனா எம்ப்ளாயி அவங்க ஒருத்தவங்களே இருப்பாங்க. அந்த தப்பை நீங்க பண்ணிடுங்க. ஓகே சார், இந்த ஜிஎஸ்டி நம்ம இதை பற்றிலாம் பேசுகிறோம். நெக்ஸ்ட் இந்த இன்கம் டேக்ஸ் பற்றி நிறைய பேர் நிறைய கேள்வி இருக்கு. இப்போ நான் இப்போ தான் பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நான் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணுமா, எப்போ இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறது கரெக்டான டைம், நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. அதையும் வந்து நீங்கள் அட்ரஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக. சரி, வருமானம்னு ஒன்று இருந்தால் தான் வரி, அப்படி தானே? இப்போ அந்த வருமானம் எவ்வளவு அப்படிங்கிறதான் கேள்வி. இப்போ ஃபினான்ஷியல் 25-26 இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 4 lakh, அதாவது நெட் ப்ராஃபிட். உங்கள் பொருளை வாங்குறீங்க, விற்கிறீங்க, ஒரு லாபம் கிடைக்குது, அந்த லாபத்துலேருந்து கம்பெனியோட செலவெல்லாம் பண்ணுறீங்க, கடைசி கையில் நிற்கிற அந்த வருமானம் நெட் ப்ராஃபிட் வந்து 4 lakhக்கு உள்ளே இருந்தால் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண தேவையில்லை. 4 lakhக்கு மேலே இருந்தால் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். சரிங்களா? என்ன சார் 4 lakhங்கிறீங்க, 12 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் கட்ட வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்களே. இங்கே என்னென்னா ஸ்லாபாக பிரிப்பாங்க. சரிங்களா? அந்த இப்போ 4 lakhலேருந்து
12 லட்சம் வரைக்கும் உண்டான அமௌண்ட்டுக்கு ஒரு டேக்ஸ் உண்டு. ஆனால் அது ரிபேட் அப்படிங்கிற பேரை வச்சு கவர்மெண்ட் என்ன பண்ணிடுவாங்க, தள்ளுபடி பண்ணிடுவாங்க. நமக்கு வந்து டேக்ஸ் கட்டுற மாதிரி வராது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து 4 லட்ச ரூபாய்க்கு உள்ளே இருந்தால் ஐடி ஃபைல் பண்ண வேண்டாம், 4 லட்ச ரூபாய்க்கு மேலே இருந்தால் ஐடி ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறத கான்செப்ட். ஐடி ஃபைல் பண்ணுறது அப்படின்னா டேக்ஸ் பே பண்ணுறது கிடையாது. என்னோட வருமானம் இவ்வளோ தான் அப்படிங்கிறத ஒரு ஆடிட்டர் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ரெக்கார்ட் பண்ணுறோம். நம்மளோட வருமானத்தை பதிவு பண்ணி வைக்கிறோம். நாளைக்கு ஏதாவது ஒரு சொத்து பத்து வாங்கணும், லோன் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு இன்கம் ப்ரூஃபாக இந்த ஐடி ரிட்டர்ன் தான் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகுது. இது வந்து ஒரு சாதாரண பேப்பராக நீங்கள் வந்து நினைக்கக்கூடாது. உங்கள் வாழ்க்கையே மாற்றுற ஒரு பேப்பர்னா அது ஐடி பேப்பர் தாங்க. வருமானம் கம்மியாக இருந்தாலும் சரி, அதிகமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், ஐடி ஃபைல் பண்ணணும். ஏன்னா நம்ம தான் வந்து இது எல்லாமே இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் செல்ஃப் டெக்ளரேஷன் தான். என்னோடய வருமானம் இவ்வளோ ரூபா இந்த வருஷம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், ரெக்கார்ட் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து என்னோடய வருமானம் ஒரு 5 லட்ச ரூபா அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணுறேன்னா ஆல்மோஸ்ட் நான் மாதத்துக்கு 40,000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தானே நான் கணக்கு காட்டியிருக்கேன். அப்போ ஒரு 40,000 ரூபாய்க்கு இஎம்ஐ கட்டுற அளவுக்கு எனக்கு தகுதி வருது. அப்போ அந்த அளவுக்கு ஒரு பேங்கால் எனக்கு வந்து லோன் கொடுக்க முடியும். இதுதான் கான்செப்ட். சரிங்களா? ஸோ உங்களோட வருமான வரம்பு கூட 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 உங்களுக்கு அந்த பாரோவிங் பவரும் என்ன ஆகும், சேர்ந்து அதிகமாகும். ஏன்னா இப்போ நம்ம கடன் அப்படின்னு எடுத்தால் நம்ம அது ஒரு பெரிய சப்ஜெக்டு. நல்ல கடன் கெட்ட கடன் சொல்லி ஏகப்பட்டது இருக்குது. ஆனால் மொத்தத்தில் வருமானத்தை பதிவு பண்ணணும். வருமான வரி அப்படிங்கிறது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 12.25 லட்ச ரூபாய்க்கு மேலே தான் உங்களுக்கு வருமான வரி அப்படிங்கிறதே வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ரொம்ப ஸ்மால் அண்ட் மீடியம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த 12 lakh வரைக்குமே ஃபஸ்ட்டு நெட் ப்ராஃபிட் இருக்குதா அப்படின்னா அது வந்து கிடையாது. ஏன்னா நம்ம நிறைய பேரை வந்து பார்க்குறோம். அதே சமயம் கவர்மெண்ட் தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கல்ல லிமிட்டை. நான் உண்மையிலேயே 5 லட்சம் தான் சம்பாரிச்சிட்ருக்கேன், ஆனால் நான் 12 லட்சம்னு சொல்லி ஐடி ஃபைல் பண்ணிக்கலாம், ஃபைல் பண்ணால் எனக்கு நிறைய லோன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லியெல்லாம் சில பேர் வந்து டக்குன்னு களத்தில் குதித்து தன்னோட வருமானத்தை ஏற்றணும்னு நினச்சிக்கிறாங்க. ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க, யாருக்குமே வந்து ஓவர் நைட்டில் வருமானம் வந்து ஏறாது அப்படிங்கிறது நமக்கும் தெரியும், கவர்மெண்ட்டுக்கும் தெரியும். இத்தனை வருஷமாக 5 லட்ச ரூபா சம்பாதிச்சிக்கிட்டே இருந்தாலும் திடீர்னு எப்போ நான் 12 லட்ச ரூபாய்க்கு சம்பாதிச்சான். அப்போ நம்ம லிமிட்டை கூட்ட நம்மளும் லிமிட்டை கூட்டிக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்க்ரூட்டினி தான் எடுப்பாங்க. ஸோ நீங்கள் உண்மையிலேயே வந்து என்ன இன்கம் ஏர்ன் பண்ணுறீங்க, உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு கணக்கு வழக்கு பார்த்து அதை ப்ராப்பராக வந்து ஒரு டேக்ஸ் கன்சல்டண்ட்டையோ ஆடிட்டரையோ கொடுத்து ஃபைல் பண்ணுறீங்கனாலே அது வந்து ஓகே. ஏன்னா இப்போ வந்து எல்லாருமே வந்து ஒரு 20 to 30% growth இயர் ஆன் இயர் growth பார்க்கவே நம்ம எல்லாருமே வந்து சிரமப்பட்டுட்ருக்கோம். இப்போ கவர்மெண்ட் லிமிட்டை கூட்டிட்டாங்க, எனக்கு லோன் அதிகமாக கிடைக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தடால் புடால்னு சொல்லி உங்களோட இன்கம்மை வந்து ஏற்றிக்காதீங்க. அப்போ திடீர்னு கவர்மெண்ட் அடுத்த வருஷமே 12 லட்சம் வரைக்கும் கிடையாது, இனிமேல் 6 லட்சம் வரைக்கும் தானே என்ன பண்ணுவீங்க, நீங்களும் உங்கள் வருமானத்தை குறைச்சிடுவீங்களா? நீங்கள் என்னங்க ராட்டினமாங்க அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டு வர்றதுக்கு. அதனால் கரெக்டான இன்கம் என்ன உண்டோ அதை காட்டி ஐடி ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணிக்கிங்க. ஸோ ஸ்மால் லெவலில் இருக்கிறவங்க டேக்ஸ் கட்டுறதை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க, உங்களுக்கு ஃபைலிங் மட்டும்தான். ஸோ 12.25 லட்ச ரூபாய்க்கு மேலே ஏர்ன் பண்ணுறவங்க தான் டேக்ஸ் கட்ட போகிறாங்க. அந்த கால்குலேஷன் அவங்க பார்த்துக்கிட்டோம். ஃபைலிங்ன்றது சிம்பிளாக தான் நோட் பண்ணிக்கணும். சரி, ஓகே. அதே மாதிரி நீங்கள் இப்போ யாராவது பார்த்துட்டு நீங்கள் ஸ்மால் சைஸ் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஃபைலிங் ரிலேட்டட் வேணும், ஜிஎஸ்டி ரிலேட்டட்னா நீங்கள் சாரை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. சாரோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் நான் வந்து பின் பண்ணியிருக்கேன். நீங்கள் அவர் எப்போ கேட்டாலும் அவர் அவைலபிளாக இருப்பார். உங்களுக்கு வந்து உண்மையான பதில் சொல்லுவார். ஏன்னா அதுக்கு சொல்லனா உண்மையான பதில் அவர் சொல்லுவார், ஃபேக்கான இன்ஃபர்மேஷன் சொல்ல மாட்டார். கண்டிப்பா அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். சார் நீங்கள் வந்து எக்கச்சக்கமாக இந்த ஃபீல்டில் இருக்கீங்க. ஸோ எக்கச்சக்க ஆண்டர்பிரினர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இந்த தப்பெல்லாம் பண்ணுறதுனால பெரிய லாஸஸ் சில பேர் பார்த்துருப்பாங்க. அந்த மாதிரி என்னென்ன தப்பெல்லாம் வந்து ஈஸியாக அவாய்ட் பண்ணால் பிஸ்னஸ் ஸ்மூத்தாக ரன் பண்ண முடியுன்றத நீங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொன்னீங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஆண்டர்பிரினர்ஸோட மிகப்பெரிய தப்பு என்ன அப்படின்னா கணக்கு வழக்குக்கு கடைசியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது தான். ஆனால் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியதே கணக்கு வழக்குக்கு தான். சரிங்களா? எதுக்காக இதை வந்து சொல்கிறேன்னா, இப்போ நிறைய பேர் வந்து எல்லாருமே பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற எல்லாருமே காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது.
இன்ஜினியரிங் படிச்சுட்டு வந்து ஆரம்பிக்கிறாங்க, சயின்ஸ் படிச்சுட்டு வந்து ஆரம்பிக்கிறாங்க, இப்படி விதவிதமான ஃபீல்ட்லேருந்து வந்து ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அவங்கக்கிட்ட போயிட்டு கணக்கு வழக்கு, பிஎன்எல், பேலன்ஸ் ஷீட் அப்படின்னா அந்த டேம் எல்லாம் அவங்களுக்கு வந்து புதுசாக தான் இருக்குது. ஆனால் நம்ம இந்த பிஸ்னஸில் எவ்வளோ போடுறோம், ஆனால் எவ்வளோ எடுக்கிறோம், நம்ம ஃபினான்ஷியல் பொசிஷன் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத ஒரு ஆடிட்டர் கூட உட்காந்து குவார்ட்டர்லியாவது ரிவ்யூ பண்ணி என்னோடய பொசிஷன் சொல்லுங்கள் சார், நான் கரெக்டாக தான் போய்கிட்டே இருக்கேன்னா என்னை கைட் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் பண்ணுற ஒரு பிஸ்னஸ் ஓனர் வந்து ஜெயிச்சிடுறாரு. பேங்க் பேலன்ஸை மட்டுமே பார்த்துக்கிட்டே இருக்கிற பிஸ்னஸ் ஓனர் தோத்துடுறாரு. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, என்னோட பேங்க் பேலன்ஸ் என்னவா இருக்கோ அதான் என்னோட ப்ராஃபிட் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நினச்சிக்கிட்டு நிறைய பேர் வந்து தொழில் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபினான்ஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஃபினான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கணக்கு வழக்கு பார்க்குறது ஒரு ஹேபிட்டாகவே மாற்றிக்கணும். இப்போல்லாம் எவ்வளவோ சாஃப்ட்வேர்ஸ் வந்துருச்சு. இன்னமும் வாட்ஸ்அப்பில் சின்னதாக டெக்ஸ்ட் பண்ணி வச்சுக்கிறது, சேவ்டு மெசேஜில் வச்சுக்கிறது, நோட்ஸில் வச்சுக்கிறது, இதெல்லாம் ஆகாது. நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய அக்கௌண்டிங் புக்கு நோட்டு வாங்கி நீங்கள் அதில் எழுதி வச்சுருந்தா கூட அது கணக்கு வழக்கு தான். ஆனால் கணக்கு வழக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது. எதை பற்று வைக்கணும், எதை வர வைக்கணும், அதை எப்படி நம்ம வந்து ரிவ்யூ பண்ணணும். ஏன்னா இப்போ நிறைய பேர்கிட்ட திடீர்னு உங்கள் கஸ்டமர்கிட்டேருந்து வர வேண்டிய பணத்தோட லிஸ்ட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டால் அந்த லிஸ்ட்டு இருக்கிறது இல்லை. சொல்லப்போனால் நிறைய பேர் ரஃப் நோட்டில், இந்த சின்ன சின்ன பேப்பரில் இப்படியெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. எங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் திருநெல்வேலியில் ஒரு வாட்டி வெள்ளம் வரும்போது என்ன ஆயிடுச்சு, இந்த சின்ன சின்ன புக்கில் மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தாங்கல்ல, அதெல்லாம் வெள்ளத்தில் போயிடுச்சு. இப்போ அந்த ஓனருக்கு எந்த கஸ்டமர் எவ்வளோ பணம் தரணும் அப்படிங்கிறது கூட தெரியாமல் நிறைய இடத்துல வந்து கஷ்டப்பட்டாங்க. இதே ஒரு ப்ராப்பராக ஒரு சாஃப்ட்வேர் வச்சு, ஒரு புக் கீப்பிங் சாஃப்ட்வேர் வச்சு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறவங்க, அவங்க எப்போ கேட்டாலும் தன் கஸ்டமர்கிட்டேருந்து வர வேண்டிய பணம் எவ்வளவு, இவங்க தன்னோட சப்ளைஸ்க்கு தர வேண்டிய பணம் எவ்வளவு, ஒவ்வொரு மாதமும் சேல்ஸ் க்ரோ ஆகுதா இல்லையா, செலவு ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ நடக்கு, அதை நம்ம வந்து பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறோமா, கம்பேர் பண்ணுறோமா, ஸோ ஏதாவது ஒரு செலவை அனாவசியமாக பண்ணுறோமா, அதை குறைக்க முடியுமா, இப்படிங்கிறத பார்க்குற ஒரு ஃபினான்ஷியல் பொசிஷன் தெரிஞ்சுக்கிற நிலைமையில தான் ஒரு ஆண்டர்பிரினரே வந்து இருக்கணும். சரி, பிஸ்னஸ் அப்படிங்கிறது பியூர்லி நம்பர் கேம்ங்க. நீங்கள் வந்து நல்ல ப்ராடக்ட்டு, நல்ல சர்வீஸு, நான் இதை பண்ணுறதுக்காக தான் வரேன், எல்லாம் ஓகே. ஆனால் நீங்கள் என்ன சேரிட்டி சத்திரமாக நடத்துகிறீங்க, என்ன ட்ரஸ்ட்டாக சேவை பண்ணுறதுக்காக வந்திருக்கீங்க? கிடையாதுங்க. லாபம் பார்க்கறதுக்கு தான் தொழில் ஆரம்பிக்கீங்க. லாபத்தை எங்கே பார்க்க முடியும்? கணக்கு வழக்கு இருந்தால் தானே பார்க்க முடியும். வேறு எங்கே போய் லாபம் பார்ப்பீங்க சொல்லுங்களேன். அதனால் இந்த ஃபஸ்ட்டு ப்ரைமரி மிஸ்டேக் வந்து இதுதான். ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கணும்னா கிடையாது. ஒரு நாளில் வெறும் 30 நிமிஷமாவது கணக்கு வழக்கு பார்க்குறத ஒரு ஹேபிட்டாக உருவாக்கிக்கிட்டு அதுக்குன்னு ஒரு டைம் வச்சுக்கிட்டு, நீங்கள் உங்கள் கம்பெனியில் ஒரு அக்கௌண்டன்ட் வச்சுருந்தா எனக்கு டெய்லி காலைல டேபிளில் இந்த ரிப்போர்ட்டெல்லாம் வச்சுருப்பா அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போகலாம். சரி, எனக்கு ஸ்டாஃபே இல்லை அப்படின்னா அதை எந்த அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணி நீங்களே வந்து அந்த ரிப்போர்ட்டை பார்க்குற மாதிரி ஒரு செட்டப் வந்து ரெடி பண்ணலாம். எல்லாத்துக்குமே வழிகள் இருக்குது. ஆனால் டிஸ்கஸ் பண்ணுங்கள். முதல்ல டிஸ்கஸ் பண்ணால் தான் அந்த வழிகள் வந்து கிடைக்கும். உங்களுக்கு தெரியாத ஃபீல்டு கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள் டேக்ஸ் கன்சல்டன்ட்டையோ ஆடிட்டரையோ சொல்லி கேளுங்க. அவங்க ஒரு ஃபார்மெட் போட்டு கொடுப்பாங்க. அந்த ஃபார்மெட்டில் தினந்தோறும் ஃபில் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக கேட்குற ரிசல்ட்டு கிடைக்க போகுது. ஸோ இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க தான் கேட்குறேன். ஏன்னா இப்போ இந்த ஃபினான்ஸை தாண்டி எத்தனையோ சைக்கலாஜிக்கலாக டெசிஷன் மேக்கிங் மிஸ்டேக் பண்ணுறாங்க, கான்ட்ராக்ட் சைனிங்கில் மிஸ்டேக் பண்ணுறாங்க, இப்படி விதவிதமாக இருக்குது. ஆனால் நீங்கள் முதல்ல இந்த விஷயத்தை வந்து அட்ரஸ் பண்ணுங்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு லாஸே ஆச்சுனாலும் பரவாயில்ல, என் தொழில் லாஸில் நடந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ லாஸ் ஆச்சு, எதுக்காக ஆச்சுங்கிற டேட்டா எனக்கு வேணும். அப்போ தான் அந்த லாஸை நான் எத்தனை வருஷத்தில் திரும்ப என்னால் ரெக்கவர் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து என்னால் முடிவெடுக்க முடியும். ஸோ இது பியூர் நம்பர் கேம். அது எனக்கு தெரிஞ்சாதான் அதே பிரச்சனையிலேருந்து நான் அதே நம்பரை வச்சு வெளியில் வர முடியும். ஆனால் அந்த நம்பரோட விளக்கமே உங்களுக்கு தெரியாமல் ஒரு ஒரு காட்டில் போய் கண்ணை கட்டி விட்ட மாதிரி நீங்கள் வந்து ஒரு பிளாங்காக கஸ்டமர் ஃபோன் கால் சர்வீஸ்னு ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கிங்க. கணக்கு வழக்கே பார்க்க மாட்டேங்கிறீங்க, பேங்க் ஸ்டேட்மெண்ட் பார்க்க மாட்டேங்கிறீங்கன்னா 5 வருஷம் கழிச்சு என்ன சொல்லிங்கன்னா, 5 வருஷமாக உழைச்சிக்கிட்டு இருக்கேன், திரும்பி பார்த்தா எதுவுமே இல்லை அப்படின்னு தான் புலம்ப செய்வீங்க.
ஆனால் லாபம் எடுத்து பழகணும். நீங்கள் கொடுக்குற ஒர்க்குக்கும் டைமுக்கும் எனர்ஜிக்கும் மாதம் மாதம் பணம் எடுத்து பழகணும். அப்படி ஒரு பிஸ்னஸ் மாடலை கிரியேட் பண்ணி நீங்கள் அதில் பிஸ்னஸ் வந்து பண்ணணும். ஸோ இதுதான் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிற ப்ரைமரி மிஸ்டேக். இப்போ வந்து ஆஸ் ஆண்டர்பிரினரா இவங்க பண்ணதுல இது ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு நான் சொல்லுவேன். இது ரொம்ப ஒஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நான் இதை கேட்டகரைஸ் பண்ணணும்னா அந்த நீங்க இத்தனை பேரை பார்த்ததை வச்சு நீங்க எதை சொல்லுவீங்க? பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஒஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டா? ரைட். இப்போ ஒரு ஆண்டர்பிரினர் அவரோட பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நான் நினைக்கிறதே என்னென்னா, தன்னோட தொழிலில் அவர் நம்பர் 1 ஆகிறதுக்காக எடுக்கிற முயற்சி இருக்குல்ல, ஒரு R&D பண்ணுறதுக்காக செலவு பண்ணுறது, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், இல்லைன்னா ஒரு மார்க்கெட்டிங்காக செலவு பண்ணுறது, அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எக்ஸ்பர்ட் கிட்டேருந்து ஏதாவது கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கற்றுக்கிறதுக்காக செலவு பண்ணுறது, இதெல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஏன்னா அவங்க இருக்கிற இண்டஸ்ட்ரியில் அவங்களோட தாகம் தெரியுது, இன்னும் நம்பர் 1 ஆகணும்னு ட்ரை பண்ணுறாங்க, லேர்ன் பண்ணுறாங்கன்னு தெரியுது. ஒரு ஓனர் வந்து லேர்னிங்க்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்காம எப்படியாவது அந்த இண்டஸ்ட்ரியில் பெரிய ஆகணும்னு நினச்சிட்டாருன்னா அதை விட ஒரு முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. அப்போ அவர் வந்து ஐ நோ அப்படிங்கிற ஆட்டிடியூடில் இருக்கார். ஐ நோ அப்படிங்கிற ஆட்டிடியூடில் யாரும் வந்து தொழில் பண்ணவே முடியாது. ஒஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நான் சொல்கிறது வந்து என்னென்னா, இதை நான் கொஞ்சம் குட்ஸுக்கும் சர்வீஸ்க்கும் தனித்தனியாக சொல்கிறேன். சர்வீஸில் ஒஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் வந்து கொடுக்க போகிற சர்வீஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம பெரிய போர்டு, பயங்கரமான இன்டீரியர், என்ன உங்களுக்கு கோட்டை சுட்டு நீங்கள் வந்து போகிறது காரு அப்படின்னு எல்லாம் போட்டு நீங்கள் கம்பெனியை ஃபோக்கஸ் பண்ணாமல் சர்வீஸை ஃபோக்கஸ் பண்ணாமல் உங்களை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு ஒரு லக்ஸுரியான டெசிஷன் எடுக்கிறீங்கல்ல, இதெல்லாம் தான் ஒஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சர்வீஸில். அதே மாதிரி ப்ராடக்டில் வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, நமக்கு வெண்டர் ஒரு பெரிய ஆஃபர் கொடுக்குறான் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃபாஸ்ட் மூவிங் இல்லாத ஒரு ப்ராடக்டை வாங்கி வச்சு பணத்தை அதில் டம்ப் பண்ணி திரும்ப அதை விற்கவும் முடியாமல் அவங்ககிட்ட திரும்பவும் கொடுக்க முடியாமல், அதெல்லாம் வந்து ஒஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். ஸோ இதெல்லாம் வந்து புதுசாக ஆரம்பிக்கிறவங்க அவாய்ட் பண்ணும். ரொம்ப பார்த்து செலக்டிவாக கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கணும். கண்ணாப்பின்னான்னு ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஆமாம், அதுதான் இது இந்த கேள்வி நான் இதுதான் கேட்டேன். ஆக்சுவலாக நானுமே பார்த்துருக்கேன். இந்த ஒஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சில பேர் வந்து மார்க்கெட்டிங்க்கு நான் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன், நான் இன்டீரியர் போட்டேன், சோஃபா போடுறது தான் என்னோட கோல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி என்ன தெரியும், இந்த ரூட்ஸ் சம்மந்தமாக பேசும்போது இது ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸே தெரியல. எது வந்து வாங்கணும் இதை வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானே ஒரு 50K கிட்ட ஒரு தப்பு பண்ணேன். நான் செலக்ட் பண்ண ஸ்டாக் வேற, வின்னர் கொடுத்த ஸ்டாக் வேற. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு அப்பர் ஹேண்டா இருக்க முடியல. அங்கே நான் கேட்ட ரெஸ்பான்ஸே வர மாட்டேங்குது. ஏன்னா நமக்கு சின்ன வேல்யூ, அவனுக்கு நம்ம சின்ன வேல்யூ வரணும், நமக்கு ரொம்ப பெரிய வேல்யூ. இந்த தப்பு ஈஸியாக நம்ம வந்து அவங்க டெட் ஸ்டாக்கை செட் பண்ணுறதுக்கு தான் ஆஃபர் பேஸ்டே கொடுக்குறேன், பாதி பேஸ்டே கொடுக்குறேன். அதை வாங்கி நம்ம டெட் ஸ்டாக்கை வச்சுக்கிட்டு கஸ்டமர் கிட்ட கொடுக்க முடியும். கஸ்டமர் நம்ம கெட்ட பேர் எடுக்கிற சுச்சுவேஷனும் நான் வந்திருக்கு. அதனால தான் நான் இதை கேட்டேன். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே வாரண்ட் பஃபெட் சொன்னதை எல்லாரும் ஃபாலோ பண்ணோம். the best investment you made is in yourself. அதனால நம்மளை வளர்த்தாதான் நம்ம நாளைக்கு எதுல பெஸ்ட்டாக ஆக முடியுமோ அதுக்கு போக முடியும். நீங்கள் அதை எக்ஸாக்டாக சொல்லிட்டீங்க, எல்லாருக்கும் புரியுற மாதிரி. ஓகே சார். நெக்ஸ்ட் வந்து சில இப்போ இருக்க ஆண்டர்பிரனர்ஸ்க்கு இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. எவ்வளோ பிஸ்னஸ் நீங்கள் பார்த்ததுல ஒரு ஆடிட்டரையோ ஒரு ஃபைனான்சியல் எக்ஸ்பர்ட்டையோ கிட்ட கன்சல்ட் பண்ணுறாங்க. முதல்ல இது பிஸ்னஸ் வளர்ந்துருக்கலாம், ஆனால் இந்த ப்ராசஸ் வளரல. இந்த கன்சல்டேஷன் அப்படின்னு பார்க்குறது வந்து என்னென்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு சில லீகல் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கும். மாதம் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணணும், வருஷம் ஐடி ஃபைல் பண்ணணும், இல்லை மாதம் பிஎஃப்இஎஸ்ஐ ஃபைல் பண்ணணும். இந்த மாதிரியெல்லாம் ஒரு லீகல் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குல்ல. முதல்ல இந்த லீகல் ரெக்குயர்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு ஆடிட்டர் வேணும், இல்லை ஒரு கன்சல்டன்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு அந்த ஒர்க்குக்காக தான் வந்து வராங்க. ஓகேங்களா? தன்னோட கணக்கு வழக்கோட A to Z டீட்டெயிலாக வந்து அவருக்கு தெரிய வேணாம். அது நம்ம இன்டர்னலாகவே பார்த்துக்குவோம், நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே பார்த்துக்குருவோம், இல்லை நம்மளோட ஓன் ஸ்டாஃபை வச்சு பார்த்துக்குவோம்.
அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரிசர்வ்டு டைப்பாக தொழில் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. சில நடுவில் சொல்றேன், சில பேருக்கு சில ஸ்டார்ட் பண்ற ஓனர் என்ன நினைச்சேன்னா, நான் பண்றத அப்படியே சீக்கிரட்டா வச்சுக்கணும், என்னோட பைனான்சியல் வெளியே போக கூடாது அப்படின்றதுல ரொம்ப கேர் எடுத்து அவங்க அதை மறைச்சிக்கிறாங்க. ஆக்சுவலா ஒரு ஃபைனான்சியல் எக்ஸ்பர்ட் சொல்றதுதான் ஒரு நல்ல டெசிஷன். கண்டிப்பா. அதாவது நீங்க சீக்கிரட்டா வச்சுக்கணும்னா, நீங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, லாயர்கிட்ட சொன்னா காப்பாத்தி விடுவாரு. கரெக்டா? உங்க உடம்புல ஏதோ ஒண்ணு ஒழுங்கா வேலை செய்யலன்னு தெரியுது, டாக்டர்கிட்ட சொன்னாதான் கரெக்டான மருந்து கொடுப்பாரு. அதே மாதிரி பிஸ்னஸ் அப்படின்னு வந்துட்டா, நீங்க நம்பர்ஸ் பிளே தானே. நீங்க எங்கெங்க பணம் கொடுத்து வச்சிருக்கீங்க, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, எவ்வளவு கடன் வாங்கினீங்க, எவ்வளவு வட்டியில வாங்கினீங்க, இந்த மாதிரி எந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷனை நீங்க கொடுக்குறீங்களோ அப்பதான் உங்களுக்கு வந்து ஒரு ஆடிட்டர் என்ன பண்ண முடியும், ஒரு ஃபார்முலா போட்டு இதை இத்தனை மாசத்துல அடைச்சிடலாம், இனிமேல் நீங்கள் சேல்ஸ் இவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஸோ இனிமேல் செலவை இந்த அளவுக்கு வந்து லிமிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மினிமம் ஐடியாவாவது கொடுக்குறோன்னா அவருக்கு தேவை என்ன, டேட்டா. ஸோ அந்த டேட்டாவை நீங்கள் எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக ப்ரொவைட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அக்யூரேட்டான ஒரு சொல்யூஷன் வந்து ஆடிட்டர்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஆனால் நான் டேட்டா கொடுக்க மாட்டேன், என் ஃபேஸை வச்சே நீங்கள் வந்து ஃபேஸ் ரீடிங் பண்ணியே நான் என்ன பிரச்சனையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னா, இப்போ யாரையாவது ஃபேஸ் ரீடிங் பண்ண முடியுதா? நம்ம முன்னாடி பந்தாவா லுக்காக உட்காந்துக்கிட்டு வளவலன்னு பேசிடுறாங்க. ஆனால் நேரில் போய் பார்த்தா என்ன சொல்கிறது, அங்கே ஸ்டாஃபும் இல்லை, சர்வீஸ் பண்ண ஆளும் இல்லை, ஈவன் சிஸ்டம் கூட இல்லை. அந்த மாதிரி கம்பெனிஸை கூட நான் வந்து பார்க்க செஞ்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம சோசியல் மீடியாவில் பார்க்குற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபேக் பீப்புள் தான். ஏன்னா அவங்களோட டெய்லி லைஃப்பை ஷோ ஆஃப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னென்னமோ காட்டி நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. நம்மளும் அந்த மாதிரி ஆகணும்னு வந்து நினச்சி அந்த ட்ராப்பில் வந்து மாட்டிக்கிறோம். ஆனால் ரியலான பிஸ்னஸில் அதுக்கெல்லாம் வந்து இடமே இல்லை. முக்கியத்துவம் கொடுத்து கஸ்டமரோட ப்ரியாரிட்டி கொடுத்து அங்கெல்லாம் கவனம் செலுத்திட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மற்ற இடத்துக்கு வர வேண்டியிருக்கு. அதனால் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்டை எப்போவுமே யூஸ் பண்ணுங்கள். ஆடிட்டர்ஸுங்கள் கூட கான்டாக்ட்லேயே இருங்க. சரி, ஆஸ் அ ஹியூமனாக நமக்கு எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக ஒரு மென்டார் வேணுங்க. உங்களுக்குன்னு ஒரு நல்ல டாக்டர் இருக்கணும், உங்களுக்குன்னு ஒரு நல்ல ஒரு ஜிம் மாஸ்டர் வச்சுக்கணும், அதே மாதிரி ஒரு லாயர் வச்சுக்கணும், ஒரு போலீஸ் வச்சுக்கணும், ஒரு ஆடிட்டர் வச்சுக்கணும். இப்படி எல்லாத்துலேயுமே ஒரு ஆள் வந்து வச்சுக்கணும். எதுக்கு? இவங்க எல்லாருமா சேர்ந்து தான் உங்கள் ஹெல்த்தையும் வெல்த்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க இல்லையா? நான் வந்து பர்டிகுலராக நான் இதை சொல்ல மாட்டேன், செய்ய மாட்டேன் அப்படின்னெல்லாம் வந்து இருந்தால் நீங்கள் வந்து இன்ட்ரோவர்ட்டு. நீங்கள் இன்ட்ரோவர்ட்டாக இருந்துக்கிட்டு நீங்கள் அப்போ என்ன செய்யணும்னா, உங்கள் பிரச்சனையை உங்கள் மனசுக்குள்ளேயே நீங்கள் வச்சுக்கிட்டு புலம்பிக்கிட்டு அதுலேருந்து நீங்கள் வந்து வெளியில் வரணும். ஸோ இது வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ்மேனுக்கு அழகு கிடையாது. ஆக்சுவலா அதுதான் நீங்க சொன்ன நம்பர் கேம்ஸ்ல எல்லாரும் வந்து மில்லியனர் நம்பர்ஸ்ல வந்து ஃபோக்கஸே பண்ணாம தான் இந்த வார்த்தையை நிறைய பேர் விடுறாங்க. ஆக்சுவலா ஆஸ் பர் ஒரு $1 million எவ்வளவு ஒரு கன்வர்ஷன் ஒரு கால்குலேஷன் இல்லை. எடுத்தோடனே ஒரு வீடியோல வந்து ஹவு டு earn $10K per month ஒரு போடுவாங்க. இது ஆக்சுவலா அங்க ஒர்க் ஆகும், இங்க ஒர்க் ஆகுறதுன்றது கிரவுண்ட் ரியாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு. கண்டிப்பா. ஸோ ஆக்சுவலா அதை யாருமே வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு மேஜர் ப்ராப்ளமா நான் சொல்லுவேன். ஆக்சுவலா நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, நீங்க இங்க இருக்கீங்கன்னா இந்த பிசினஸ் டிப்ஸ், பிசினஸ் கோச் அவங்க கிட்ட போறதுக்கு முன்னாடி ஆக்சுவலா நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னா ஒரு ஆடிட்டர் கிட்ட போயிட்டு என் பிசினஸ் எப்படி இருக்குன்னு முதல்ல கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான் நீங்க பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கும். அதை நீங்க வந்து பார்த்துக்கோங்க. இப்போ ஏதாவது ஒரு பிசினஸ் அவங்க ஃபைனான்சியல்ல வந்து ரொம்ப ப்ராப்பரா பண்ணாம அவங்க ஸ்டோரி மூடுற லெவலுக்கு போன பிரச்சனையெல்லாம் நீங்க ஏதாவது பார்த்துருக்கீங்களா? இந்த ஃபைனான்சியல்னால அவங்க எவ்வளோ லாஸஸை ஃபேஸ் பண்ணிட்டாங்க? பார்த்துருக்குறேன், நிறையவே பார்த்துருக்குறேன். என்ன அப்படின்னா, இது வந்து முழுக்க முழுக்க ஃபண்டு மிஸ்மேனேஜ்மெண்ட்டு தான். ஃபினான்ஸில் வந்து கொஞ்சம் எந்த ஃபண்டை எதுக்காக வாங்குகிறோமோ அந்த ஃபண்டை அதுக்காக யூஸ் பண்ணணும்னு சொல்லியே ஒரு விஷயம் இருக்குது. ஒரு லாங் டேர்ம் லோனை வாங்கி ஷார்ட் டேர்மாக யூஸ் பண்ணுறது, ஒரு ஷார்ட் டேர்ம் லோனை வாங்கி லாங் டேர்மாக யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணும்போது அவங்களால ஒரு கட்டத்தில் வந்து அதுக்கு அந்த லோனுக்கான இஎம்ஐ எல்லாம் கட்ட முடியாது, அப்படியே திணறுவாங்க. இன்னொன்று வந்து லொக்கேஷன் பேஸ்டாக சில விஷயங்கள் வந்து ராங்காக எடுத்திருப்பாங்க. என்னென்னா, ஒரு முக்கியமான இடத்துல ஒரு நல்ல பிளேஸ் பார்க்க சூப்பராக இருக்குது,
அதனால் அதை வாடகைக்கு எடுத்து அங்கே தொழில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்காங்க. ஆனால் அந்த லொக்கேஷனில் அந்த பிஸ்னஸ்க்கு அவங்க அங்கே சூட் பண்ணவே கூடாது. ஒரு 5000 ரூபா கூட இருந்தாலும் 10,000 ரூபா கூட இருந்தாலும் அவங்க அந்த லொக்கேஷனை சூஸ் பண்ணாமல் வேறு லொக்கேஷன் வந்திருக்கணும். ஸோ லொக்கேஷன்லேயே நிறைய பேர் வந்து தப்பு பண்ணி பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ணதை பார்த்துருக்குறேன். அதுவும் குறிப்பாக ஃபுட் இண்டஸ்ட்ரி. நீங்கள் பைபாஸ் ரோட்டில் கார் எடுத்துகிட்டு போங்கல, எவ்வளோ டீ கடை, ஹோட்டலு எல்லாமே வந்து போர்டு மட்டும் இருக்கும், கடை ஓப்பனில் இருக்காது. பார்த்துருக்கீங்களா? எல்லாமே ராங் டெசிஷன்ஸ் தான். இதே மாதிரி இது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பிஸ்னஸ் நல்லா போய்கிட்டே இருக்கும். யாராவது ஃப்ரெண்ட்ஸ் ஆசை வார்த்தையில் காட்டினாங்க, இன்னும் ஹையஸ்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கிடைக்குதுன்னு சொல்லி ஏதாவது குயிக் ரிச் ஸ்கீம், மாதம் 5% தரேன் 10% தரேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ஃபினான்ஸ் கம்பெனியில் சிட் கம்பெனியில் பணத்தை போட்டு அவங்க போட்டது மட்டும் இல்லாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி அவங்களெல்லாம் சேர்த்து விட்டுட்டு கடைசியில் ஊரை விட்டே ஓடி போகிற நிலைமைக்கு வந்த நிறைய பேரையும் வந்து பார்த்துருக்கிறேன். ஆனால் உண்மையாக தொழில் பண்ணுறவங்க, தொழிலை மட்டுமே பண்ணுறவங்க எப்படியாவது ஒரு சர்வைவல் மோடுக்காவது வந்து அந்த தொழிலேருந்து மீண்டு வர்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதை பார்க்கும்போது நமக்கே தெரியும், நம்மக்கிட்ட பணம் இருந்தால் கூட இவனுக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம், பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணனா இவன் மீண்டு வந்துடுவான். ஏன்னா இவன் ஒரு பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கர், இவனுக்கு தொழிலை பற்றி நல்லா தெரியுது அப்படிங்கிறது நமக்கே பார்க்கும்போது தெரியும். அந்த மாதிரி பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் சில பேர் பார்க்கும்போது இவன்கிட்ட எவ்வளோ கொடுத்தாலும் அழிச்சிருவான், இவனுக்கு ஃபண்டு மிஸ்மேனேஜ்மெண்ட் தெரியாது. நான் ஜென்ரலி வந்து என்ன கேட்பேன் அப்படின்னா, ஒருத்தன் வந்து அவன்கிட்ட P&L பேலன்ஸ் ஷீட்டாக கேட்பேன். அவன்கிட்ட இல்லைன்னு வச்சுக்கிங்களேன், அவன் வந்து தொழில் ஒழுங்காக பண்ணல தான். நாளைக்கு வந்து நம்ம ஒரு பேங்க்குக்கே கூட அவங்கள ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா தன்னோட ஃபினான்சியல் பொசிஷன் தெரியாத ஒரு ஆளுக்கு ஒரு பேங்க் லோனுக்கு கூட நம்மளால சப்போர்ட் பண்ண முடியாது. அப்படி சப்போர்ட் பண்ணால் நாளைக்கு லோன் கட்டலைன்னா பேங்க் மேனேஜரே நீங்கள் ஒரு கஸ்டமரை அனுப்புனீங்க, நானும் சரி பாவம் நல்லா டெவலப் ஆகட்டும்னு லோனை கொடுத்தேன், இப்படி கட்டாமல் NPI நான் பெர்ஃபார்மிங் அசட்னு சொல்லுவாங்க, NPI கிடைக்கும் லோனு அப்படின்னு சொல்லி எல்லாம் பேங்க் மேனேஜர்ஸ் சொல்கிறத கேட்டிருக்கேன். ஸோ இதுதான் நான் வந்து சொல்ல வர்றது. இந்த ரொம்ப ஒஸ்ட்டுனா இந்த மாதிரி நான் க்ரோஸ் கணக்கிலலாம் பார்த்துட்டேங்க, லேக்ஸ்லையும் பார்த்துருக்கேன், க்ரோஸ்லையும் பார்த்துருக்குறேன். நிறைய பேர் வந்து இந்த லொக்கேஷன் இன்னொன்று வந்து கோர் பிஸ்னஸை விட்டுட்டு ஏதாவது செய்யணும்னு நினைப்பாங்க. அதுவுமே தப்புன்னு நினைக்கிறேன். என்னென்னா இப்போது ஒரு இது சொல்கிறேன், ஒருத்தர் வந்து ஒரு ரீட்டைல் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறார் வச்சுங்க. டெய்லி வந்து காலையில் மீன் விற்கிறாருங்க, சரியா? டெய்லி 20,000 ரூபாய்க்கு மீன் சேல் பண்ணுறாரு. அவர் அந்த தொழில் 10 வருஷமாக பண்ணிக்கிட்டே இருக்காரு, பயங்கர எக்ஸ்பர்ட். ஆனால் திடீர்னு அவருக்குள்ள ஒரு இது என்னென்னா, இந்த ஃபிஷ்ஷை மட்டுமே பேஸ் பண்ணி ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணணும் ஈவினிங் ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு பகலில் ஃபிஷ்ஷை விற்போம், ஈவினிங் அதை ஷாப்பில் சீ ஃபுட்டாக விற்போம் அப்படின்னு சொல்லி விற்கிறார். ஆனால் அந்த ஊருக்கு சீ ஃபுட்டு செட் ஆகலை. அந்த ஊர் புரோட்டா சாப்பிட்ற ஊர். மக்கள் எல்லாரும் புரோட்டா பிரியாணி ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு போயிட்டே இருக்கும்போது நான் சீ ஃபுட்டை மட்டுமே கான்செப்ட் ஆகலை. ஆனால் அந்த சீ ஃபுட்டுக்காக என்ன பண்ணுறாரு, நிறைய கடன் வாங்குறாரு, இன்டீரியர் பண்ணுறாரு, நல்லா ஒரு 50 பேர் உட்கார மாதிரி செட்டப் பண்ணுறாரு. ஆனால் ஒரு கட்டத்தில் அவர் சீ ஃபுட்டை அந்த கடையை க்ளோஸும் பண்ணுறாரு, இப்போ மீனும் விற்கல. கோர் பிஸ்னஸை விட்டுட்டு நம்ம வந்து டைவர்சிஃபை பண்ணணும்னு நினச்சா ரொம்ப பார்த்து ஜாக்கிரதையாக பண்ணணும். இது நாட் ஒன்லி இந்த ஃபிஷ் பிஸ்னஸ் தான், இந்த மாதிரி நிறைய பேரை பார்த்துட்டேன். சரி, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண் எதுக்க நிறைய வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் எந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸை டேப் பண்ணணும்னா, நம்மளோட பிஸ்னஸ்லேயே இன்னும் கவர் பண்ணாத ப்ராடக்ட்ஸ் என்ன இருக்குது, இன்னும் கவர் பண்ணாத சர்வீஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோர்லேருந்தே நம்ம வந்து டிவைட் பண்ணி போய்கிட்டே இருக்கணும். ஸோ அப்படி தான் நம்ம வந்து பிஸ்னஸை வந்து மல்டிபிள் பண்ணோம். சம்மந்தமே இல்லாத இன்னொரு நான் கோர் பிஸ்னஸை வந்து எடுத்தோம் அப்படின்னா இங்கே ஃபோக்கஸ் பண்ணுறதா அங்கே ஃபோக்கஸ் பண்ணுறதா அப்படின்னு சொல்லி அது ரொம்ப ஒஸ்ட்டாக போக ஆரம்பிக்கும். ஸோ அது தப்புன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணுறேன், கிரிப்டோவில் போடுறேன், ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் போயிட்டு உங்களோட பிஸ்னஸ் ஹவர்ஸை
அதுக்காண்டி ஸ்பெண்ட் பண்ணுறது அதுவுமே வந்து தப்பு தான். ஏன்னா பிஸ்னஸில் கிடைக்கிற ரிட்டர்னை விட வேற எங்கேயுமே ஹையஸ்ட் ரிட்டர்ன் இல்லை தெரியுமா? ஆமாம், ஹையஸ்ட் ரிட்டர்னே பிஸ்னஸில் தான் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் சரி ஷேர்ஸே இன்வெஸ்ட் பண்ணுற காம்பவுண்டிங்கில் வர்றது எல்லாம் சொல்லுங்கள், ஓகே, ஐ அக்ரி. ஸோ உபரி பணத்தை தான் ஷேரில் கொண்டு போய் போடுறோம், 10 வருஷம் 20 வருஷம் வெயிட் பண்ணுங்கள் வளருது. ஆனால் அந்த ஷேர்லாம் ஏன் வளருது? அவன் ஏதோ ஒரு தொழில் பண்ணுறான், பிஸ்னஸ் பண்ணுறான், மார்க்கெட் வேல்யூவேஷன் கொடுது, அதனால வளருது. நம்ம ஆல்ரெடி பிஸ்னஸ்மேன் தானே, நல்ல மார்ஜின் வச்சு தொழில் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு பிஸ்னஸ்மேனுக்கு எந்த அதர் இன்வெஸ்ட்மெண்ட்டுமே தேவையில்லை. சரிங்களா? அது இல்லாதவங்க, நான் ஒரு சேலரிட்டி பீப்புள், நான் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறேன், எங்கேயோ வேலை பார்க்குறேன், எனக்கு மாதம் 30,000 தர்றாங்க, 1 லட்சம் தர்றாங்க, நான் மாதம் செலவு போக 20,000 30,000 சேர்க்குறேன். சரி, நீ மியூச்சுவல் ஃபண்டு போ, நீ ஷேர்ஸில் போ. தொழில் பண்ணிக்கிட்டே இருக்கிற நீங்கள் ஏயா போகிறீங்க? நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிற தொழில் தான்யா தங்க முட்டை போடுற வாத்து அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். இப்போ ஒரு லாங் ஸ்கேல நம்ம வந்து பெரிய பிசினஸ் பண்ணோம், ப்ராஃபிட் பண்றோம்னா அந்த எக்ஸஸ் சேஃபா வைக்கிறதுக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. அப்ப அதை நீங்க எதுவும் சொல்லுவீங்க? இப்போ நான் ஒரு ஆஸ் பிசினஸ் பண்ணா நம்ம பீக்ஸ் லேக்ஸ்ன்னு வச்சுக்கோம். இப்போ பர் மந்த்துக்கு எனக்கு எக்ஸசிவா வந்து ஒரு 70K இப்போ இனிஷியல் டேஸ்ல இருக்குன்னா, ஆக்சுவலா பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கே இப்போ பெருசா ஏதோ ஒரு ஆப்ஷன் இல்லை, எனக்கு ஆல்ரெடி கம்ஃபர்ட்டா நான் வச்சிருக்கேன்னா அதை நான் எங்க இன்வெஸ்ட் பண்றது? இப்போ நான் ஷேர்ஸ் தேடி போவேன், அப்போ இந்த மாதிரி அங்க போகணும்னு நினைப்பேன், இங்க போவோம். இப்போ அதை எப்படி நான் சேஃபா மெயின்டைன் பண்றது? அதுக்கு என்ன உங்க அட்வைஸ்? ரைட், இப்போ வந்து இப்படி வச்சுக்கோமே, நீங்கள் இந்த மாதிரி சேஃபாக வந்து பணத்தை எடுத்துக்கோன்னு வைங்க. இப்போ கோவிட் மாதிரி ஒரு கிராஷ் எல்லாம் வந்துச்சு இல்லையா? இப்போ அதே பணத்தை நீங்கள் வந்து ஷேர்ஸில் எடுத்து வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கிங்க, கோவிட் கிராஷில் உங்கள் ரிசர்வும் என்ன இருக்கும்? சேர்ந்து அடி வாங்கியிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பணம் வருதுன்னா கோல்டு வந்து ஸ்டில் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான். மண் பொண்ணு இந்த ரெண்டுமே நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான். எனி டைம் கோல்டு இருந்ததுன்னா நீங்கள் ஒரு ஜொல்லோன் எடுத்தாவது என்ன பண்ணலாம்? உங்கள் பிஸ்னஸ்க்கு திரும்ப ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பணத்தை கொண்டு வரலாம். சரி, லேண்டாக வாங்கி வச்சுருக்கேன், வீடாக வாங்கி வச்சுருக்கீங்கன்னா அதை ப்ளஸ் பண்ணி ஒரு ஓடி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாவது என்ன பண்ணலாம்? பிஸ்னஸ்க்கு பணம் கொண்டு வரலாம். ஸோ இந்த ரெண்டு தான் நான் வந்து எப்போவுமே வந்து சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறேன். அது வந்து என்னென்னா, குறிப்பாக இந்த லேண்டு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வந்து முன்ன மாதிரி ரியல் எஸ்டேட் வந்து இப்போ பூமில் இல்லை அப்படின்னாலும் கொஞ்சம் பார்த்து லொக்கேஷன் பேஸ்டாக ஒரு மெயின் பிளேஸில் வாங்கி வச்சுக்கிட்டு அப்ரிஷியேட் ஆகுது. ஆனால் அந்த அளவுக்கு அப்ரிஷியேட் ஆகலை. ஆனால் ஒரு எமர்ஜென்சிக்கு பேங்கோட சப்போர்ட் கிடைக்கும். லேண்டு, இன்னொன்று ஜுவல்லு. ஸோ பிஸ்னஸ் ஓனர்களுக்கு அதுதான் ரொம்ப தேவை. ஏன்னா நீங்கள் வந்து நாளைக்கு ஒரு எதுவுமே இல்லாமல் ஒரு பேங்க்கில் போயிட்டு சப்போர்ட் கேட்குறதுக்கு பதிலாக, இந்த என்கிட்ட இவ்வளோ ஜுவல் இருக்குது, ஜுவல்லன்தா, என்கிட்ட இவ்வளோ லேண்ட் இருக்குது, எனக்கு ஒரு ஓடி லிமிட் தான் அப்படின்ட்டு அதை வச்சு கேட்டுட்டிங்கன்னா நீங்கள் பேப்பர்ஸ்க்காக அலைய வேண்டாம். எனி டைம் அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தயாராக இருப்பாங்க. அதனால் ஃபண்டை பார்க் பண்ணுறவங்க இப்படி பார்க் பண்ணுங்கள். இந்த ரெண்டுமே வேண்டாம், எனக்கு ஹோப் இல்லைன்னா மினிமம் இந்த இன்ஃப்ளேஷனை பீட் பண்ண ஒரு எப்படியாவது போட்டு விட்டுட்டு பேசாமல் சைலண்டாக இருக்கிறது நல்லது. சார், இந்த டிஜிட்டல் கோல்டு, டிஜிட்டல் சில்வர், அதை பற்றின உங்கள் கருத்து? அதில் போகலாமா? ஏன்னா அதில் இப்போ எப்படி மார்க்கெட் பண்ணாலும் உங்களுக்கு தெரியும், நீங்களும் பார்த்துருப்பீங்க. 10 ரூபீஸ்லேருந்தே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் கோல்டு, டிஜிட்டல் கோல்டு வாங்கி. அதை பற்றி நம்ம கருத்து? இப்போ ஆக்சுவலாக நானும் பர்சனலாக அதை பண்ணுறதுனால இப்போ எப்படின்னா, நம்ம பைக்கு ஒரு ப்ரைஸ் இருக்குது, செல் பண்ணும்போது ஒரு ப்ரைஸ் இருக்குது, மார்க்கெட் ப்ரைஸ் ஒரு பக்கம் போகுது. ஸோ இந்த டிஜிட்டல் கோல்டு, டிஜிட்டல் சில்வர் பற்றினா உங்கள் கருத்து? ஓகே, இப்போ இந்த டிஜிட்டல் கோல்டை வந்து ப்ரொமோட் பண்ணுறது நிறைய யாருன்னா நகைக்கடைக்காரங்க தான். ஓகேங்களா? ஆக்சுவலி டிஜிட்டல் கோல்டுங்கிறது நல்ல கான்செப்ட் தான், இல்லைன்னா சொல்ல வரல. ஏன்னா அதில் நமக்கு வந்து என்ன சொல்கிறது, திருட்டு போகாது. ஸோ அந்த களவு பயம் இல்லை. என்னாச்சு, கையெல்லாம் தட்டுறீங்களே ஏதாவது? சரி, அப்போ இதை மட்டும் பிகினிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்படியே இருக்கட்டும். டிஜிட்டல் கோல்டு அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு ட்ரெண்டி வேர்டாக இருக்குது. சரிங்களா? இப்போ பொதுவாக இந்த டிஜிட்டல் கோல்டு அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம கையில் ஃபிசிக்கலாக இருக்காது, ஒன்லி பேப்பரில் மட்டும் டெய்லி வந்து ஆப்பில் பார்த்துக்கிட்டே இருப்போம். நம்ம பேரில் இத்தனை கிராம் அப்படின்ட்டு வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. அது வந்து நாளாக ஏறும். எனக்காவது ஒரு நாள் கடையில் போய்ட்டு அது ஃபிசிக்கல் கோல்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த டிஜி கோல்டில் வர்ற ஒரு இது என்னென்னா,
ஜிஎஸ்டியும் சேர்த்து தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. ஒரு உண்மையான நகையை வாங்கினா எப்படி பண்ணுவீங்களோ அந்த மாதிரி தான் பண்ணுறீங்க. விற்கும் போதும் ஒரு ஜிஎஸ்டி % போகுது. ஸோ அந்த 3% வந்து ஜிஎஸ்டி வந்து வரும். நீங்கள் டிஜிட்டலாக வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கோல்டு ETF வாங்கி வச்சுக்கிங்க. அங்கே உங்களுக்கு ஜிஎஸ்டி பிரச்சனையும் கிடையாது. மில்லிகிராமாக வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஈவன் 100 rupeesக்கு கூட நம்மளால் வந்து வாங்க முடியும்னு வச்சுக்கிங்களேன். ஸோ அது சேஃப். கோல்டு ETF சேஃபு, கோல்டை பேஸ் பண்ணி இருக்கிற மியூச்சுவல் ஃபண்டும் சேஃபு. ஆனால் டிஜி கோல்டாக வாங்குறீங்க அப்படின்னா ஒன்று அது ஃபிசிக்கலாக கன்வெர்ட் பண்ணுற ஐடியா இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா ஜிஎஸ்டி கொடுத்து வாங்குறதால உங்களுக்கு அங்கேயே வந்து ஒரு 3% ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து டிமினிஷ் ஆயிடுது. அது ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா டிமெட் அக்கௌண்ட் வழியாக வாங்குங்க. அது ஃபுல்லி செக்யூர்டு. அது செபிக்கு கீழே தான் வருது. அதனால் அது எப்போவுமே நம்ம அதை அப்ரிஷியேட் பண்ணுவோம். ஏன்னா ஒரு சின்ன சின்ன கூலி வேலைக்கெல்லாம் போகிறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு வரப்பிரசாதம். நான் வந்து 9,000 ரூபா சேர்ந்தால் தான் 1 கிராம் வாங்கணும் அப்படிங்கிற நிலைமை இல்லை. இன்றைக்கி என்கிட்ட 100 ரூபா தான் இருக்குது, அதுக்கு உண்டான கிராம் வாங்கிக்கோ. நாளைக்கு 500 ரூபா இருக்குது, அதுக்கு உண்டான கிராம் வாங்கிக்கோ. கொஞ்சம் கொஞ்சமாவது சிறுக சேர்க்கறதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் எல்லாம் நல்ல பிளாட்ஃபார்ம் தான். ஓகே, ஒரு சின்ன லீகல் மிஸ்டேக் ஒரு ஆண்டர்பிரனர் பண்ணுனா ஒரு பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாருன்னா அது என்ன? சின்ன மிஸ்டேக் ஆனால் பெரிய பிரச்சனை கூட்டு வந்து விட்டது அப்படின்னு நீங்கள் எதை சொல்லுவீங்க? நீங்கள் பர்சனலாக ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, கேட்டிருப்போம். இப்போ சின்ன மிஸ்டேக் அப்படின்னா இது நிறைய ஆங்கிளில் பார்க்கலாம் சார். இப்போ வந்து என்னென்னா, இப்போ ஒரு எம்ப்ளாயிஸையே ரெக்ரூட் பண்ணாலும் சின்ன நிறுவனங்கள் எல்லாம் ஓவராலாக ஒரு அப்பாயின்மெண்ட்டு, நாளையிலேருந்து வேலைக்கு வந்ததுப்பா, நாளையிலேருந்து உனக்கு இவ்வளோ சம்பளம் அப்படிங்கிற அளவில் தான் இருக்குது. அங்கே வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டரு, ஒரு நோட்டீஸ் பீரியடு, அவனோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, இந்த மாதிரி எந்த விஷயங்களும் சொல்லாமல் ஒரு ஆளை எடுக்கிறோம். நாளைக்கு நமக்கு சேல்ஸ் நடக்கலை, ஒழுங்காக பணம் கொடுக்க முடியல, இல்லைன்னா நாளைக்கு அவன் என்ன பண்ணுவான், நீங்கள் இப்படி சொன்னீங்க ஆனால் இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் லேபர் கோர்ட்டுக்கு போவான், லீகலாக பிரச்சனை பண்ணுவான். இப்படி எம்ப்ளாயி சைடில் இந்த மாதிரி இருக்குது. ஜிஎஸ்டி பக்கம் வந்தோம் அப்படின்னா ஜிஎஸ்டி நம்பர் எடுத்துருவாங்க, ஆனால் மாதம் ஃபைல் பண்ண மாட்டாங்க. 6 மாதம் கழித்து நம்பர் தானாக க்ளோஸ் ஆயிடும். திரும்ப அதை ரெக்கவர் பண்ணணுங்கிறதுக்கு லேக்ஸ் கணக்கில் செலவு பண்ணுவாங்க. இந்த மாதிரி கவர்மெண்டோட கம்ப்ளைண்ட்ஸை வந்து ஒழுங்காக பண்ணாதவங்கள பார்த்துருக்கேன். இன்னொரு இடத்துல, எந்த ஒரு இடத்துலையும் நம்மளோட பேன் கார்டை ராங்காக பினாமியாக யூஸ் பண்ண கொடுத்துடக்கூடாது. ஆமாம், ஒரு இடத்துல வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஒரு ஓனர் வந்து அவரோட டிரைவரோட பேன் கார்டை யூஸ் பண்ணி என்னமோ டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. திடீர்னு பேங்க் டேர்ன் ஓவர் பார்த்தா 2 கோடி ரூபாய்க்கு மேலே அந்த டிரைவரோட அக்கௌண்ட்லேயே பணம் வந்து போயிருக்கு. அந்த டிரைவருக்கு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து நோட்டீஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அது அப்பீல் போய் ஓனர் இன்வால்வ் ஆகி அது கோர்ட்டு கேஸுன்னு போய் அது வந்து ஒரு பெரிய லெவலுக்கு வந்து போச்சு. இந்த மாதிரி எங்கேயாவது தேவையில்லாமல் நம்மளோட பேன் கார்டை கொடுத்தா கூட அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான லீகல் ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது. அது என்ன அப்படின்னா, இப்போது எல்லாத்துலேயுமே வந்து வாட் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறாங்க, ஆனால் ஹவு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஜிஎஸ் நம்பர் வேணும் அப்படின்ட்டு வராங்க, நம்பர் எடுத்து கொடுத்துட்டோம். இப்போது நம்பர் எடுத்த பிறகு என்ன செய்யணும், தெரிஞ்சுக்கணும். எனக்கு என்னென்ன டியூ டேட் இருக்குது, நான் எப்படி உங்களை ஃபாலோ பண்ணணும், நான் எப்படி உங்களுக்கு பில் அனுப்பணும் கேட்கணும். அதே மாதிரி எனக்கு ஐடிக்கு டியூ டேட் என்ன, நான் எந்தெந்த டேட்டில் நான் ஃபைல் பண்ணணும் கேட்கணும். பிஎஃப்எஸ்ஐயா அதுக்கு கேட்கணும், எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸா அதுக்குமே ஃபைலிங் இருக்குது கேட்கணும். இந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு இடத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தாலும் அதை எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற டேட்ஸை வந்து கேட்கணும். எங்கள் ஆடிட்டர் அதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறாருங்க, அவர் கேட்டால் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க. கூகுளில் கேட்டால் கூட சொல்லுங்கள், சாட் ஜிபிடிகிட்ட கேட்டால் சொல்லும், ஐ ஹாவ் ஜிஎஸ்டி நம்பர், வாட் லீகல் டியூட்டிஸ் ஐ வாண்ட் டு ஃபேஸ் கேட்டால் அதுவே சொல்லும், இந்தந்த டேட்டில் இதை தான் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்கள் அந்த டேட்டா வச்சுட்டு உங்கள் ஆடிட்டர்கிட்ட பேசுங்க, என்னடா கிளைண்ட் உஷாராயிட்டாரு, விவரம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. சரி, இப்போ எல்லாருமே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காங்க. முன்ன ஒரு காலத்தில் இந்த ஃபீல்டெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, 10-15 வருஷம் முன்னாடி வந்து
கஸ்டமர்களுக்கும் ஆடிட்டர்களுக்கும் நடுவில் ஒரு பெரிய கேப்பே இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. எல்லா ஆடிட்டர்ஸும் டேக்ஸ் கன்சல்டன்ட்டும் பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டை எப்படியாவது பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய காம்படிட்டிவ் வேலை தான் இருக்குது. நிறைய சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லி ஒருத்தவங்க பீட் பண்ணி நல்லாவே வந்து பண்ணுறாங்க. ஆனால் இப்படி ஒரு என்விரான்மெண்ட்டை பிஸ்னஸ் ஓனர் தான் வந்து நம்ம ஏதோ அவங்கள வந்து ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறதுக்காக அவங்கள ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது. நாளைக்கு ஏதாவது கவர்மெண்ட்லேருந்து நோட்டீஸ் வரும்போது அப்போ உட்காந்து ஃபீல் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து இருக்குது. ஸோ பிஸ்னஸ் ஓனர்ஸும் சீரியஸாக இருக்கணும், இந்த ஃபைல் பண்ணுற டேக்ஸ் கன்சல்டன்ட் ஆடிட்டர்ஸும் சீரியஸாக இருக்கணும். 2 பேருமே சீரியஸாக இருந்துச்சுன்னா வேணாம். நம்ம என்ன 2 பேரும் நான் காமெடியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம், 2 பேருமே ஒரு லீகலான ஒரு விஷயத்த வந்து ஹேண்டில் பண்ணிருக்கோம். அந்த சீரியஸ்னஸோட 2 பேரும் இருந்தாலே பிரச்சனை இருக்காது. ஏன்னா இன்னைக்கு நெட்டில் அவ்வளோ வீடியோஸ் இருக்குது, அவ்வளோ இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இப்போ நெட்ல அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குன்றது ஓகே, அது ரொம்ப பெரிய ப்ளஸ். இங்கே தான் வந்து ப்ளஸ் இருக்கும்போது அந்த மைனஸ் சேர்த்து வரும்ன்ற கான்செப்ட்ல நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து மக்களுக்கு வந்து எதை நம்புறது அப்படின்ற ஒரு பிரச்சனைக்கு வந்து மக்கள் வந்து தள்ளப்பட்டிருக்காங்க. ஏன்னா ஒரு செகண்டுக்கு ஒரு யூடியூப் சேனல் பிறந்திருக்கலாம், இப்போ ஒரு யூடியூப் சேனல்ஸ் வந்துட்டு இருக்கு. சில பேர் வந்து ஒரு பேஷனோட ஆரம்பிச்சு, சில பேர் மிஸ்கன்செப்ட், சிலதை படிச்சு அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கு, இதை நம்புறதுன்றத சுத்திட்டு இருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம கிளீனாக வந்து அட்ரஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஐடியா இருக்குது. நான் இது எல்லாமே உங்களுக்கு கேட்குறேன். அதுவே இப்போ சோல் ப்ரோப்ரைட்டர்ஷிப்பை நம்ம பேசிட்டு வந்தோம். இப்போ சோல் ப்ரோப்ரைட்டர்ஷிப்ல ஹையரிங் கான்செப்ட் இருக்கு. நம்ம சிஸ்டமைஸ் பண்ண போறோம், நம்ம பிசினஸ். இப்போ ஹையரிங்க்கு பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? ஹையரிங் எப்படி பண்ணலாம், இல்லை அவங்களுக்கு எப்படி சேலரி கொடுக்கணும், அதுக்கு என்ன ப்ராசஸ் இந்த சோல் ப்ரோப்ரைட்டர்லாம் பண்ணணும் அப்படின்றத சொன்னீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஹையரிங்கில் சரி ஒவ்வொரு டியூட்டிக்கும் ஒரு சேலரி இருக்குது. ஒரு அதுவும் இண்டஸ்ட்ரி பேஸ்டாகவே மேனேஜருக்குன்னா ஒரு சேலரி, ஒரு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்னா ஒன்று, ரிசப்ஷனிஸ்ட்னா ஒன்று, இப்படி இருக்குதா. முதல்ல அஸ் அ சோல் ப்ரொப்ரைட்டராக நீங்கள் என்னென்ன ரோல்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறத முதல்ல எழுதுங்க. இதில் இப்போ எந்த விஷயத்தெல்லாம் டெலிகேட் பண்ணணும்னு நினைக்கிங்க, என்ன மாதிரி ரோலுக்கு ஆள் உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறதையும் எழுதுங்க. அந்த ஆளை ஹையர் பண்ணிங்கனாலே, இப்போ வந்து நான் திருநெல்வேலியில் இருக்கிறேன்னா சென்னையில் கொடுக்குற ஒரு சேலரியை என்னால் திருநெல்வேலியில் கொடுக்க முடியாது. கரெக்டாக? ஏன்னா சென்னையில் நடக்கிற டேர்ன்ஓவர் முதல்ல எனக்கு திருநெல்வேலியில் நடக்கலைல்ல. அப்போது திருநெல்வேலியில் ஒரு சேலரி இருக்கும், சென்னையில் ஒரு சேலரி இருக்கும். ஆனால் அங்கே இண்டஸ்ட்ரியில் உள்ள சேலரி என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ நல்ல ஸ்டாஃபாக இருந்தாங்க அப்படின்னா நம்ம காம்படிட்டர் கொடுக்கறத விட 2000 3000 கூட கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அவங்க மேலே நல்ல ஹோப் இருந்தால் நம்ம டபுளாக கூட பண்ணி கொடுக்கலாம். அப்படி கொடுக்குற ஆட்களும் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உங்கள் இண்டஸ்ட்ரியை ஸ்டடி பண்ணுங்கள், ரோலை ஸ்டடி பண்ணுங்கள், எப்படி அவங்க வந்து நமக்கு ரெவன்யூ கொடுப்பாங்க அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணுங்கள். ஏன்னா இப்போ இதில் வந்து நான் ரெவன்யூ மேக்கர்ஸ் 2 பேர் இருக்காங்க. இப்போ ஒரு கம்பெனியில் அக்கௌண்டன்ட் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிங்களேன், அவங்களால எதாவது ரெவன்யூ இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு ஓனருக்கு பொதுவாக ஓனர்ஸ் வந்து அக்கௌண்டன்ட்னாலே ஒன்றும் பெருசாக ரெவன்யூ கிடையாது அப்படிங்கிற மாதிரி. அதே ஒரு மார்க்கெட்டிங் காய், ஒரு சேல்ஸ் காய்னா ரெவன்யூ இருக்குதுன்னு நினைக்காங்க. அதனால் அவங்களுக்கெல்லாம் இன்சென்டிவ் கொடுப்பாங்க, அக்கௌண்டிங்கில் உள்ளவங்களுக்கு இன்சென்டிவ் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ அக்கௌண்டிங் உள்ளவங்களும் கூட தப்பு கண்டுபிடிப்பாங்க, ஓனருக்கு எவ்வளோ சேவ் பண்ணுவாங்க, ஆப்ரேஷன் டிஃபிகல்ட்டி இல்லாமல் இது பண்ணுவாங்க. ஸோ அதையும் ஓனர் வந்து கன்சிடர் பண்ணணும். அந்த இடத்துல வந்து பாரபட்சம் வந்து பார்க்கக்கூடாது. ஸோ உங்கள் ஊரை ஸ்டடி பண்ணுங்க முதல்ல அப்படிங்கிறதான் சொல்லுவேன். ஊரை ஸ்டடி பண்ணிங்கனாலே சேலரி ஃபிக்ஸ் பண்ணுறது ஈஸி. இப்போ சேலரி ஃபிக்ஸிங் அப்படின்னு வந்துட்டோம்னாலே எல்லா ஃபார்மேட்டும் கிடைக்குது. ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டரு, அவங்கள எப்படி ஆன்போர்ட் பண்ணுறோம், அவங்கள்ட்ட மாதம் கேஷாக கொடுக்குறோமா அக்கௌண்ட்டில் கொடுக்குறோமா, எல்லாமே வந்து ஆன்லைனில் அவைலபிள் தான். பண்ணலாம், கற்றுக்கிட்டு பண்ணுங்கள்.